வணக்கம் ட்ரேடர் சசி. இந்த பதிவில் நம்ம நிஃப்டி, பேங்க் நிஃப்டி என்ன நடந்தது, அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது. வார இறுதி நாட்களில் நம்ம இதை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரோம். அதே போல் இந்த வாரத்தில் அடுத்து நடக்கிற விஷயங்களை பற்றி இந்த பதிவில் பேச போகிறோம். அது பேசுகிறதுக்கு முன்னாடி புதுசாக வர்றவங்க கொஞ்சம் ஒரு தடுமாற்றம் இருக்குது. இதில் நீங்கள் என்னுடைய சேனலில் உள்ளே போய் டிஸ்கிரிப்ஷனில் போனீங்க அப்படின்னா ட்விட்டருடைய லிங்க் இருக்கும். அதே மாதிரி ஃபாரெக்ஸ் ட்ரேடர் சசின்னு இன்னொரு சேனல் இருக்குது. அதை நான் கண்டுக்காம விட்டுட்டேன்னா டைம் இல்லை வீடியோஸ் பண்ணி போடுறதுக்கு. கண்டிப்பாக அதுலேயும் வீடியோஸ் பண்ணுறேன். இன்ஸ்டாகிராம் யாரோ என் பேரில் ஆரம்பித்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால் நான் எதுக்கும் இருக்கட்டுமேன்னு ஒன்று ஆரம்பித்து வச்சுருக்கிறேன். அதனால் இதில் பெருசாக நீங்கள் எதிர்பார்க்க வேணாம். ட்விட்டர்லேயும் யூடியூப்லேயும் நம்ம கண்டிப்பாக அடுத்தடுத்து பதிவுகளும் வந்துக்கிட்டே இருக்கும். அதில் எக்ஸ் வலைதளத்தில் உங்களுக்கு போஸ்ட்டும் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். லைவ்லேயே நம்ம மார்க்கெட் நடந்துகிட்டே இருக்கும்போதே கோல்டில் பெரும்பாலும் உங்களுக்கு அதிகமாக உங்களுக்கான அனாலிசிஸ் நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அது தொடர்பான விஷயங்கள் எல்லாமே வீக்கெண்டில் கண்டிப்பாக நம்ம டிஸ்கஷன் பண்ணும்போது வாய்ப்பு இருந்ததுன்னா கண்டிப்பாக பண்ணுறோம் நம்ம. ஸோ இதுதான் இந்த சேனலில் நடக்கிற விஷயம். அதே மாதிரி நம்ம பழைய விஷயங்களை திரும்பவும் நான் உங்களுக்கு காட்டுறது கிடையாது. ஏன்னா ஒரு 2 பதிவுக்கு முன்னாடி இந்த மாதிரி கேட்டிருந்தோம். வில் த டெக் ஸ்டாக் கிராஷ் ஆஃப்டர் ஏஐ பபுள் அஃபெக்ட்ஸ் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி. நம்மளுக்கு டைட்டில்லாம் ரொம்ப பெரிய பயமுறுத்துகிற மாதிரி டைட்டில்லாம் வைக்க தெரியாது. அது மாதிரி பயமுறுத்துகிற மாதிரி டைட்டில்லாம் வைக்கும்போது நிறைய வியூஸ் போகுது. நம்ம வியூஸுக்காக பண்ணலை. ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டோம். அதை மற்றவங்களுக்கும் சொல்லி தந்துக்கிட்டு இருக்கிறோம். கிளாஸஸ் எதுவும் எடுக்கலைன்னா ஒன்லி யூடியூப்பில் ஃப்ரீயாக நான் எனக்கு தெரிஞ்ச ட்ரேடிங்கை நான் ஒரு 10 வருஷத்துக்கு மேலே கற்றுக்கிட்ட ட்ரேடிங்கை எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அதனால் கிளாஸஸும் எதிர்பார்க்க வேணாம். அது மாதிரி கேன் வி எக்ஸ்பெக்ட் மோர் ஃபால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் மார்க்கோட இந்த பதிவு இருக்கும். இந்த பதிவு மட்டும் ஒரு 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 நிமிஷம் கேளுங்க. மோர் இன்ட்ரெஸ்டட் இன் பையிங் திஸ். ஏன் ஒரு கரெக்ஷன் வந்துருக்குது. இந்த கரெக்ஷனுக்கு அப்புறமா மார்க்கெட்டை மறுபடியும் புஷ் பண்ணி மேலே கொண்டு போகிறதுக்கான முயற்சி நடக்கும். ஸோ இவ்வளோதான். இந்த மாதிரி தான் ரொம்ப சிம்பிளாக நம்ம இந்த பதிவில் சொல்லுவோம். ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத பற்றியும் நம்ம விளக்கமாக டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஹார்ட்லி இதை ஒரு 5400 பேர் பார்த்துருக்குறீங்க. ஆனால் அதில் கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் லைக் பண்ணியிருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம். நானே லைக் பண்ணல போல். ஓகே. ஏன்னா இதெல்லாம் நான் திரும்ப பார்க்குறதே கிடையாது. சொல்கிறதோட சரி. அது அடுத்தடுத்து வேலைகளில் நான் அதை மறந்துடுவேன். இதுக்கப்புறம் நான் இதை பார்க்க மாட்டேன். இன்றைக்கி நிறைய நீங்கள் இப்படி சொன்னால் எப்படி, லைவில் சொன்னால் தானே கரெக்டாக இருக்கும், நீங்கள் லைவில் வந்தால் நல்லா இருக்கும். இங்கே நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, மேலே போகும்னு சொல்லியிருந்தேன். மார்க்கெட்டில் என்ன நடந்தது? மேலே தான் போச்சு. இது ஏன் இந்த மாதிரி நடந்தது அப்படிங்கிறத கிட்டத்தட்ட நான் என்ன பண்ணியிருக்கிறேன், 1 மணி நேரம் 8 நிமிஷம் இந்த பதிவு இருக்குது. ஆனால் உங்களுக்கு பார்க்கறதுக்கான அதை உங்களுக்கு இந்த சென்ஸை நிறைய பேர்த்துக்கு அது பார்க்கறதுக்கான நேரம் இல்லை. இதில் என்னென்னா ட்ரேடிங்னு வந்துட்டா அந்த நேரம் இல்லாதவங்களுக்கு ட்ரேடிங் ஒத்து வராது. இது உங்களுக்கும் இந்த பிஸ்னஸுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்ப அதாவது போர் அடிக்குதுன்னு சொல்லுவாங்களே, போர் அடிக்கிற அளவுக்கு நம்ம உட்காந்துருக்கணும். ஸ்க்ரீனை பார்த்துட்டே இருக்கணும். என்ன நடக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும். இது எல்லாம் பண்ணினீங்கன்னா மட்டும்தான் சக்ஸஸ் பண்ண முடியும். ஒரு 1 மணி நேரம் பதிவையே உங்களால் பார்க்க முடியல. அதனால தான் நான் சும்மா விளையாட்டாக சொல்லுவேன், என்னுடைய பதிவுலேருந்தே உங்களை நான் ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிடுறேன் அப்படின்னு. என்னென்னா 1 மணி நேரம் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 500 பதிவுக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். 586 பதிவு, இது 87வது பதிவு. கிட்டத்தட்ட 600 நெருங்க போகிறோம். 600ல் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 400 பதிவு 1 மணி நேரம் பதிவாக தான் இருக்கும். 400 பதிவுகள் 1 மணி நேரம் பதிவுகளாக தான் இருக்கும். அப்போ அதெல்லாம் நீங்கள் பார்க்கறதுக்கான அந்த பொறுமையை நீங்கள் வளர்த்துக்கணும். அதே மாதிரி நம்ம ஏதோ ஒரு கான்செப்ட், அந்த கான்செப்ட், அடுத்த கான்செப்ட் இது, அடுத்த கான்செப்ட் இது, அந்த மாதிரிலாம் கிடையாது. ஜென்ரலாக கேஷுவலாக பேசிக்கிட்டே இருப்போம். பேசிக்கிட்டே இருக்கிற அந்த கேப்பில் எதனாச்சும் ஒரு விஷயம் எனக்கு தோணியிருக்கும். அதை நான் சொல்லியிருந்திருப்பேன். நான் இந்த ஃபுல் வீடியோ பார்க்கலன்னா அதை நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க. நிறைய எனக்கு மெசேஜஸில் கொடுக்கும்போதும் கூட சில பேர் அதெல்லாம் சொல்கிறது உண்டு. இது என்ன சொல்லியிருக்காரு, ரொம்ப நாள் ஃபாலோவர்னு
வெகு நாள் காத்திருந்தேன். இந்த காணொளிக்காக மிக்க நன்றி. அனைத்து விதமான சார்ட் விளக்கங்களை அழகாக சொல்லிக் கொடுக்கிறீர்கள். உங்கள் பதிவை பார்ப்பதற்கு புண்ணியம் செய்திருக்க வேண்டும். அப்படிலாம் ஒண்ணும் இல்லங்க. அது வந்து ரொம்ப பாராட்டியிருக்காரு. ரொம்ப நன்றி. ஐயா உங்களை நேரில் பார்க்க வேண்டும். வாய்ப்பு இல்லங்க. என்ன பார்த்து என்ன பண்ண போறீங்க? நான் சொல்லி தர்றத வந்து நீங்க வந்து பயிற்சி பண்ணுங்க. பயிற்சி பண்ணி நீங்க கட்டாயமா வந்து சக்சஸ் பண்ணிடலாம். ஈஸியா அந்த கான்செப்ட்ட புரிஞ்சீங்கன்னா சக்சஸ் பண்ணிக்கலாம். என்ன பார்த்தெல்லாம் உங்களால ஒண்ணும் சக்சஸ் பண்ண முடியாது. அப்புறம் இவர் வந்து ட்ரேடிங்கில் இந்த 5 முறைகளை மட்டும் கற்றுக்கொள்ளுங்கள் போதும். இதே வீடியோ ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் சசி சேனல்ல இருக்கு. ஆமா. அது என்ன அப்டின்னா, நான் இந்த சேனல்ல வந்து நான் உங்களுக்கு அந்த பதிவ வந்து குடுத்துருப்பேன். ட்ரேடிங்கில் ஜெயிக்க இந்த 5 முறைகளை மட்டும் கற்றுக்கொண்டால் போதும்னு. இதான் முதல் பதிவுன்னு நெனைக்கிறேன். கிட்டத்தட்ட நான் இது மாரி பண்ணணும் அப்டிங்கிறதுல முதல் பதிவு. அதனால ரொம்ப குழந்தைத்தனமா வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனா ட்ரேடர் சசி சேனல் வந்து ஆரம்பிக்கும்போது, அது வந்து உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன். டிஸ்கிரிப்ஷன்ல வந்து இருக்குது. இதில வந்து ஃபாரெக்ஸ் ட்ரேடர் சசி அப்படின்னு சொல்லி இருக்கும். அதில நீங்க போனீங்கன்னா கட்டாயமா அப்படி இல்ல அப்படின்னா, இந்த சேனலுடைய பாட்டம்ல வந்தீங்கன்னா, இங்கேயே வந்து அது கூட லிங்க் வந்து இருக்கும். ஸோ இத கிளிக் பண்ணீங்கனாலும் நீங்க அந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடர் சசியில போலாம். அதில போம்போது நான் இந்த ட்ரேடிங்கில இந்த 5 முறைகளை மட்டும் கற்றுக்கொள்ளுங்கள் போதும்னு சொன்ன அந்த விஷயம் வந்து இன்னும் ரொம்ப ரொம்ப தெளிவா சொல்லிக் குடுத்திருப்பாரு சசி அண்ணா அப்படின்னு உண்மதான். ஒருவேளை உங்களுக்கு இத பார்த்துட்டு அ ரொம்ப சைல்டிஷா இருக்கிற மாரி இருக்கு அப்படின்னா, நீங்க அங்க போனீங்கன்னா ஒரு மெச்சூரிட்டி இருக்கும். அந்த பதிவ கட்டாயமா வந்து நீங்க வந்து பாருங்க. இந்த மாரி அன்புகள் வந்து இப்ப தமிழ் அவர் வந்து ஹார்ட்லி ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தமிழ் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லியிருக்காரு. இருந்தாலும் வந்து பாராட்டியிருக்காரு. நான் சொல்ல வர விஷயம் வந்து, நியூ கமர் இன் தி சேனல் இஸ் ஆஸ்கிங் லைக் வேர் டு எக்ஸாக்ட்லி ட்ரேட் டேக் எ ட்ரேட். ஒன் கேன் ஷூர்லி லேர்ன் வேர் டு இனிஷியேட் த ட்ரேட் அண்ட் வேர் டு க்ளோஸ் இட். இஃப் இட் கோஸ் ஆப்போசிட் டு இட். அதான் இந்த பதிவை பார்க்கும்போது வந்து அதெல்லாம் ஈஸியா வந்து நீங்க கத்துக்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காரு. இந்த மாரி நெறையா வந்து பாராட்டுகள். 1, 2 விமர்சனங்கள் வரத்தான் செய்யுது. அத ஒண்ணுமே சொல்றதுக்கு இல்ல. அந்த விமர்சனங்களுக்காக தான் இந்த 5 நிமிஷம் வந்து போயிடுச்சு இந்த வீடியோல. அதாவது நீங்க பதிவ வந்து ஃபுல்லா வந்து பாருங்க. என்ன சொல்லியிருக்கிறேனோ அது கிட்டத்தட்ட வந்து மேக்ஸிமம் நடக்கும். இதுல ஒண்ணும் பெருமைலாம் ஒண்ணும் கிடையாது. இது ஏன் நடக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து அதிலேயே நம்ம வந்து சொல்லியிருப்போம். இந்த மாரி வந்து ஒரு கரெக்ஷனுக்கு அப்புறமா ஒரு நல்ல ஒரு பையிங் பவர் வந்து இருந்தது அப்படின்னா, கட்டாயமா வந்து மார்க்கெட் வந்து மேல வருது. கரெக்ஷனுக்கு அப்புறமா ஒரு சின்ன பையிங் பவர் வந்து இருந்தது அப்படின்னா, இந்த ப்ரீவியஸ் ஹைக்கு மேல வந்து க்ளோஸ் வச்சுது அப்படின்னா, மார்க்கெட் வந்து அந்த ப்ரீவியஸ் ஹைக்கு வந்து வந்துருது. ட்ரெண்ட பேஸ் பண்ணி. அப்படிங்கிற விஷயத்த நான் வந்து சொல்லியிருக்கேன். அதுவும் சொல்லியிருக்கேன். நெறைய அதில வந்து சொல்லியிருப்பேன் நானு. 1 மணி நேரம் பதிவு. இப்ப எல்லாத்துக்கும் என்ன பிரச்சனைன்னா, இந்த 1 மணி நேரம் பதிவு பார்க்குறது தான் பிரச்சனை. கொஞ்ச நேரம் பார்க்குறது, அப்புறம் அப்படியே ஓட்டி விட்டு பார்க்குறது, அப்புறம் அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுறது. அந்த மாரி பண்ணீங்கன்னா கத்துக்க முடியாது. அத என்னுடைய பதிவுல நீங்க கத்துக்க முடியாது. ஏன்னா ரொம்ப ப்ரிசைஸா எதுவுமே வந்து நம்ம இந்த கான்செப்ட் தான் நான் சொல்லி தர்றேன் அப்படிலாம் நான் சொல்லி தரல. ஜெனரல் டிஸ்கஷன் தான். போர் அடிக்காம சில பேரு எனக்கு வந்து முன்னாடி வந்து மெசேஜ் பண்ணது உண்டு. ரேடியோ மாரி ஆன் பண்ணி விட்டுட்டு நான் பாட்டுக்கு கேட்டுட்டு இருப்பேன். ஏன்னா என்ன நீங்க சொல்லுவீங்க அப்படிங்கிறத என்னால கரெக்ட்டா அனுமானிக்க முடியுது. அப்ப நான் சும்மா அப்படி கேட்டுட்டு இருப்பேன். அதுவே எனக்கு புரியும் அப்படிம்பாரு. அந்த மாரி கூட ட்ரை பண்ணி பாருங்க. சரி, இதுல வந்து ஒரு ஒரு புதுசா ஒரு ஹை, ஒரு கரெக்ஷனு, புதுசா ஒரு ஹை, ஒரு கரெக்ஷனு, புதுசா ஒரு ஹை வந்தோனே, ஒரு கரெக்ஷனுக்கு அப்புறம் மறுபடியும் வந்து மேல போகும். இவ்வளோதான் கான்செப்ட். இந்த மேல போறது எந்த இடம் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஏற்கனவே ஒண்ணு இப்படி பண்ணலாம். ஏற்கனவே எவ்வளோ பெரிய ஃபால் ஆயிருக்குன்னு இத அளந்து பார்க்கலாம். இத அளந்து பார்த்து, இத அளந்து பார்த்துட்டு, அதே லெவலுக்கு இங்க ஃபால் வரும்னு கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒரு கரெக்ஷனுங்கிறது அந்த மாரி ப்ரீவியஸா எவ்வளோ கரெக்ஷன் ஆயிருக்குதோ, அதுக்கு அடுத்து அவ்வளோ கரெக்ஷன். கிட்டத்தட்ட ஏறக்குறைய அந்த அளவுக்கு கரெக்ஷன் ஆகுமா? அப்படின்னு நீங்க தான் ட்ரை பண்ணி பார்க்கணும் இது. சும்மா இத இப்ப சொல்லிட்டு இருக்கும்போது தோணுன ஒரு விஷயம் இது. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி வந்து பையிங் ஸ்ட்ராங் பை வந்ததுன்னா மேல போகுதுன்னு நம்மளுக்கு வந்து கிளியரா தெரியுது. இது வந்து நிஃப்டி சார்ட் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. பேர்லாம் சொல்லாம அப்படியே வந்து சொல்றேனேன்னு நெனச்சுக்காதீங்க. நமக்கு இந்த பேர்லாம் எப்பவுமே வந்து தேவையே இல்ல. நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது இந்த பேரு, இந்த வேல்யூ இதெல்லாம் எதுவுமே தேவையில்ல. என்ன நடந்துட்டு 2 பேர் தான். பையரு, செல்லர். 3வது ஆளுக்கு இங்க வேலையே கிடையாது. 2 பேத்துக்கு நடக்கிற சண்டைய இங்க வந்து கிராஃபிக்கலா ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த கிராஃபிக்கலா ரெப்ரசன்ட் பண்ண ஒரு விஷயத்த நீங்க டைம் ஃப்ரேமா பிரிச்சு நீங்க வந்து பார்த்து அத புரிஞ்சுக்க முயற்சி பண்றீங்க. அவ்வளோதான். இத வந்து எப்படி நீங்க வந்து புரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கிறது தான் இருக்குது உங்களுடைய சக்சஸ்.
ஸோ ஒரு கரெக்ஷனுக்கு அப்புறமா மேலே போகணும்னு எதிர்பார்த்தோம். எப்படி எதிர்பார்த்தோம்? ஒரு நல்ல ஸ்ட்ராங் பை கேண்டில் வரணும்னு எதிர்பார்த்தோம். அந்த பதிவிலேயே நான் சொல்லியிருந்திருப்பேன். நான் மறுபடியும் ப்ரைஸ் வந்து இவ்வளோ தூரம் கூட வரலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இவ்வளோ தூரம் வந்துட்டு இப்படி போய் மேலே இந்த லெவலை வந்து கட் பண்ணுச்சுனாலும் மேலே போயிடும் அப்படின்னு வந்து பார்த்தோம். இப்போ இங்கே எப்படி வந்து இவ்வளோ தூரம் போனதுனால இந்த கரெக்ஷன் வந்ததோ, அதே மாதிரி நீங்கள் இந்த லோயர் டைம் ஃப்ரேமில் போய் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரே ஒரு நிமிஷம். லோயர் டைம் ஃப்ரேமில் போய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே வந்து அந்த கரெக்ஷன் வந்துட்டு இருக்குது உங்களுக்கு நல்லா தெரியுதா? 4 ஹவரில் நீங்கள் பார்த்தீங்க, ரைட், ஓகே, அது எல்லாமே சரிதான். இங்கே ஒரு கரெக்ஷன் இப்படி மேலே போயிட்டு ஒரு கரெக்ஷன் வந்திருக்கு தெரியுதா? இப்படி மேலே போயிட்டு ஒரு கரெக்ஷன் வந்திருக்கு தெரியுதா? இப்போ அடுத்து என்ன பண்ணணும்? திரும்பணும்னா மேலே இவ்வளோ தூரம் போகணும். அந்த ப்ரீவியஸ் ஐ எங்கேருந்து ரிஜெக்ட் ஆகி வந்ததோ அவ்வளோ தூரம் போகணும். ரொம்ப சிம்பிள் தான். இது எப்போ வந்து இது வந்து நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு பெரிய செல் ஆஃப் நடக்கும். இந்த பெரிய செல் ஆஃப்க்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் பை கேண்டில் வந்து வரும். அது ப்ரீவியஸ் சப்போர்ட் லெவலாக இருக்கலாம். இல்லைனா இதுலேயே வந்து ஒரு 2வது 3வது தடவை வந்து ஒரு புது லோ வச்சதுக்கப்புறம் அது வந்து நடக்கலாம். அதுக்காக நீங்கள் வந்து பொறுமையாக வந்து காத்திருக்கணும். மறுபடியும் ஒரு பெரிய வந்து செல் ஆஃப் வந்து நடந்தது. ஆனால் இந்த செல் ஆஃப்க்கு அப்புறம் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, இவ்வளோ ஸ்ட்ராங்கான இது வந்து 1 ஹவர் டைம் ஃப்ரேம் பார்த்துட்டு இருக்கீங்க. இவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு பை வந்து நீங்கள் பார்க்கல. இந்த இந்த இதில் இந்த லெவலில் இந்த ஃபாலில் வந்து நீங்கள் இவ்வளோ ஸ்ட்ராங்கான பையை வந்து பார்க்கல. அப்போது நீங்கள் ஓகே, ஓரளவுக்கு கரெக்ட் ஆகிடுச்சு, ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு பை கேண்டில் வந்திருக்குது. இப்போ நம்மளுக்கு ஒன்றுமே இல்லை, இப்படி மேலே போயிட்டு கீழே வரும்போது இந்த லோ வரைக்கும் கூட வரலாம். தைரியமாக வந்து நம்ம வந்து ஒரு வேளை பை பண்ணிட்டீங்க, ஸ்ட்ராங்காக கரெக்ஷன் வந்துருக்குது, பை பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கலாம். என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க, புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்களே வந்து கண்டுபிடிச்சிங்க. முதல்ல நீங்கள் தப்பாக ட்ரேட் எடுத்துட்டீங்களா அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து தெரியணும். தெரிஞ்சதுனாலே காரியம் வந்து நடந்துடும். நீங்கள் எதை எதிர்பார்த்து இந்த ட்ரேடிங் பிஸ்னஸ் வந்தீங்களோ அது வந்து தப்பை முதல்ல கண்டுபிடிக்க கற்றுக்குங்க. ட்ரேடு எடுத்ததுக்கப்புறமா என்ன பண்ணக்கூடாது, இப்படி வந்து கீழே இது வரைக்கும் கூட வரலாம், இது வரைக்கும் கூட தில்லாக வந்து உட்காந்துடலாம். இதுக்கு கீழே போய் க்ளோஸ் மட்டும் வச்சிடவே கூடாது. இந்த மாதிரி பாடி வந்து க்ளோஸ் வச்சிருச்சு, விக்கு மட்டும் இப்படி போயிட்டு மேலே வந்து வந்ததுங்க. ஆனால் வந்து பாடியெலாம் க்ளோஸ் வைக்கல, பாடி வந்து இதுக்கு உள்ளேயே தான் இருக்குது அப்படின்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த டைம் ஃப்ரேம் என்ன டைம் ஃப்ரேமோ அந்த டைம் ஃப்ரேம் வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணியே ஆகணும். வெயிட் பண்ணால் தான் இந்த க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் தான் இது ஸ்ட்ராங்காக க்ளோஸ் வச்சுருக்குதுன்னு அர்த்தம். ஸ்ட்ராங்காக ஏன் க்ளோஸ் வைக்குது? பையர்ஸ் ஆர் மோர் இன்ட்ரெஸ்டட். சரியா? இந்த இடத்துல பை பண்ணுறதுக்கு வந்து அவங்க ரொம்ப ஏன் அந்த இன்ட்ரெஸ்ட் வருதுன்னா, ஒரு பெரிய ஃபால் ஆகிடுச்சு. தொடர்ந்து ஒரு 4, 6, 7 நாள் வந்து தொடர்ந்து வந்து மார்க்கெட் வந்து விழுந்துருக்குது. ஹையர் டைம் ஃப்ரேம் 4 ஹவர் டைம் ஃப்ரேமில் நீங்கள் வந்து பார்த்துட்டீங்க, ப்ரைஸ் வந்து புது ஹை வச்சுட்டு ஒரு கரெக்ஷனுக்காக கீழே வந்துக்கிட்டு இருக்குது. இந்த கரெக்ஷன்லேருந்து ஒரு ஸ்ட்ராங்காக பை ஆச்சுன்னா என்ன ஆகும்? இன்னொரு புது ஹை வைப்பான்னு நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க 4 ஹவர்ஸில். அப்போ 1 ஹவரில் அதுக்கு ஏற்ற மாதிரி மேட்சிங்காக வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு கேண்டில் வந்து வருது. அப்போ என்ன நடக்கணும் அடுத்து வந்து இந்த ப்ரீவியஸாக எந்த இடத்துல இந்த ஃபாலில் எங்கே தடுமாறினா இங்கே வரைக்கும் போயிட்டு தான் கீழே விழுந்தான். இன்ஃபேக்ட் இதுக்கு முன்னாடி வந்து பையிங் வந்து இது வரைக்கும் வந்து நடந்திருக்கு. இந்த இதுக்கு ரெட்டில் வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தாலும் இந்த கேண்டில் இவ்வளோ தூரம் போயிட்டு தான் கீழே வந்துருக்குது. அப்போ ஏறக்குறைய உங்களுக்கு இந்த லெவலையோ இல்லைனா இந்த லெவலையோ நீங்கள் வந்து கட் பண்ணி மேலே போயே ஆகணும். அப்போ தான் பையர்ஸுக்கு அந்த ஆர்வம் குறையாமல் இருக்குன்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ பையர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, மேலே வரைக்கும் போயிட்டு ஒரு கரெக்ஷன் வந்திருக்கிறாங்க, மேலே வரைக்கும் போயிட்டு அடுத்த கரெக்ஷன் வந்திருக்கிறாங்க. அடுத்த கரெக்ஷன் எவ்வளோ தூரம் வந்திருக்காங்க தெரியுதா? அது வரைக்கும் வரலாம், அதுக்கு கீழே போய் க்ளோஸ் வைக்கக்கூடாது. இன்ஃபேக்ட் இது வந்து இன்டர்னல் லோ தான். இன்டர்னல் லோவே அவன் வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு வந்து மேலே போயிருக்கிறான். எவ்வளோ தூரம் போயிருக்கிறான்? இவ்வளோ தூரம் போயிருக்கிறான். ஒரு கரெக்ஷன் இன்டர்னல் லோ. மறுபடியும் வந்து ஒரு புது ஹையிலேருந்து மறுபடியும் வந்து கீழே வந்தவன் இவ்வளோ தூரம் வந்து வந்திருக்கிறான். வந்துட்டு அப்படியே வந்து நின்றுட்டு இருக்கிறான். இன்னொரு விஷயம் ஒன்று வந்து நீங்கள் வந்து பண்ணலாம். உங்களுக்கு எது வந்து இன்டர்னல் லோ எது வந்து எக்ஸ்டர்னல் லோன்னு உங்களுக்கு வந்து தெரியல அப்படின்னா, ஒரு 2 பாயிண்ட் கிடைக்கிது அப்படின்னா இந்த 2 பாயிண்ட்டையும் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. இதுதான் லோ, அடுத்த லோ இங்கே இருக்குது, அடுத்து எங்கே வேணாலும் ப்ரைஸு வரலாம். இப்படி வந்துட்டு வந்தானா இங்கேருந்து போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதைத்தான் நம்ம இன்னொரு விதமாக வந்து சொல்லி கொடுத்துருக்குறோம். ட்ரெண்ட் லைன் வில் ஆக்ட் ஆஸ் எ மேக்னெட் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் இது வரைக்கும் வர்றதுக்கு இதுதான் எக்ஸ்டர்னல் லோ.
அடுத்த தடவை மேலே போய் ஒரு புது ஹை வச்சுட்டு கீழே வந்தது அப்படின்னா, இதுக்குள்ளார இப்படிலாம் லோ வச்சுட்டு இருந்ததுன்னா, இதெல்லாம் நீங்கள் பாருங்கள், தப்பில்லை. இன்னொரு லோ வைக்கிதுன்னு நினச்சிக்கலாம். ஆனால் இதை கட் பண்ணவே கூடாது. இதுதான் எக்ஸ்டர்னல் லோ. அதை எப்படி நீங்கள் வந்து கண்டுபிடிக்கிறீங்க? ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிங்கன்னா தெரிஞ்சிடும். உங்களுக்கு ஆரம்பத்தில் ஒரு குழப்பம் இருக்குது அப்படின்னா, ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிங்கன்னா தெரிஞ்சிடும். இதுக்கு கீழே வரக்கூடாது. இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்குது? இங்கே வந்துட்டு இப்படி மேலே போயிருக்கிறான். இப்படி ஒரு பெரிய புல்லிஷ் கேண்டில் போட்டதுனால அடுத்து வந்து இப்படி போயிடுவானா? வாய்ப்பு இருக்குது, நிறைய இருக்குது. ஆனால் இந்த கேண்டிலை பார்த்து ஏமாந்து இந்த இடத்துல போய் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் போடக்கூடாது. மேலே போயிட்டு இருக்கிற மார்க்கெட்டில் ஒரு கரெக்ஷன் வரும்போது நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை போடலாம். ஒரு கரெக்ஷன் வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ராங்காக க்ளோஸ் வச்சதும் அப்புறமா கூட நீங்கள் வந்து உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை கொடுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பை கேண்டலை பார்த்து இந்த மாதிரி வந்து நம்ம அங்கே போய் ஒரு பையை வந்து பண்ணக்கூடாது. ஏன் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி வந்து நிறைய எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து காமிச்சிருக்கேன். மேலே போய் உங்களுக்கு வந்து ஒரு ப்ரெஷர் கேண்டில் வந்து சூப்பராக வந்து வரும். இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் இவ்வளோ பெரிய செல் வரும். இந்த இடத்துல நம்ம செல்லை வந்து நம்ம வந்து எடுக்கலாமா? செல்லு எடுத்து வெயிட் பண்ணலாமா? வெயிட் பண்ணக்கூடாது. ஏன் வெயிட் பண்ணக்கூடாது? ஏற்கனவே செல்லு இவ்வளோ தூரம் வந்திருக்குது. ஏற்கனவே இவ்வளோ தூரம் வந்திருக்கிறான். வந்தவன் வந்து இன்னும் செல்லாக கீழே போவான். இன்னும் கூட போகட்டும், ஒன்றும் தப்பில்லை. இந்த இடத்துல உங்களுக்கு பெரிய கேண்டில் இருக்குது. இந்த இடத்துலேயே செல் பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஏற்கனவே பெரிய லெவலில் வந்து வந்துட்டான் கீழே. செல்லர்ஸ் வந்து முடிஞ்ச வரைக்கும் மார்க்கெட்டில் இருக்கிற அந்த எனர்ஜியை வந்து எடுத்துகிட்டு அப்சர்வ் பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்கிறாங்க. அப்போ நீங்கள் எதை எதிர்பார்க்கலாம்? ஒரு பையை எதிர்பார்க்கலாம். பை எப்படி வந்து நடக்கும்? பை இவ்வளோ பெரிய ஃபாலில் வந்து என்ன நடக்கும்? ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு க்ரீன் கேண்டில் வரணும். அப்படி இல்லைன்னா ஒரே இடத்துல நிற்கணும். அப்படியே இப்படியே நின்றுட்டு இருப்பான். ஹையும் பண்ண மாட்டான், லோவும் பண்ண மாட்டான், அங்கேயே நின்றுட்டு இருப்பான். பார்த்தா 4 நாள் ஆகிடும். இந்த இடத்துல நின்றுட்டு இருப்பான். நடந்துருக்குதா? ஒரு பெரிய ஃபாலுக்கு அப்புறமா என்ன நடந்துருக்குது? ப்ரீவியஸாக இந்த இடத்துல ஒரு லெவல் இருக்குது. இந்த இடத்துல இருந்து மேலே போகிறான், ஹை பண்ணலை. ஒரே இடத்துக்கு கீழே வந்துட்டான், ஹை பண்ணலை. ஒரே இடத்துல கீழே இருக்கிறான், ஹை பண்ணலை. இப்படியே ஒரே இடத்துலயே நின்றுட்டே இருக்குதா ப்ரைஸு? ஆனால் ஹையும் பண்ணலை. பையர்ஸ் வந்து உள்ளே வர்றாங்க, நம்பிக்கை இல்லை. இவ்வளோ பெரிய செல்லுக்கு அப்புறமா செல்லர்ஸ் வந்து விட்டு கொடுக்குறாங்க. இவ்வளோ பெரிய ஃபாஸ்ட் ஃபால் ஆகுது. இந்த ஃபாஸ்ட்டாக ஃபால் ஆனதுக்கப்புறமா தான் வந்து இந்த இடத்துல வந்து ஹோல்ட் ஆகுது ப்ரைஸ். நம்ம ஹையர் டைம் ஃப்ரேமில் மேலே போகணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோன்னு வைங்களேன். அந்த மாதிரி நேரத்தில் 1 ஹவரில் நீங்கள் வர்றீங்க, வந்துட்டு பார்க்கும்போது இந்த மாதிரி ப்ரைஸ் வந்து ஒரு 3 நாளாக இந்த இடத்துல வந்து ஹோல்ட் ஆகுது. ஸோ பையர்ஸ் ஆர் இன்ட்ரெஸ்டட். இது தெரியுது. கிராஃபிக்கலாக நம்ம வந்து பார்க்கும்போது வந்து பையர்ஸ் ஆர் இன்ட்ரெஸ்டட். ஏன்னா கீழே கொண்டு போய் இதுக்கு மேலே கீழே கொண்டு போகிறதுக்கு செல்லர்ஸுக்கும் ஒரு பயம். இவ்வளோ தூரம் வந்தது, அந்த எனர்ஜியை மேலே போனதை, அந்த அந்த மலை ஏறினதை ஓரளவுக்கு கீழே வந்து அவங்க வந்து எனர்ஜியை வந்து அப்சர்வ் பண்ணிட்டாங்க. இப்போ பையர்ஸ் உள்ளே வர்றதுக்காக மார்க்கெட் வந்து வெயிட்டிங்கில் இருக்குது. இந்த இடத்துலேயே வெயிட்டிங்கில் இருக்குது. அது எப்படி நமக்கு தெரியும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த ப்ரீவியஸாக இந்த ஹை இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஹையை எப்போ கட் பண்ணுறானோ அப்போது அது அந்த மேஜிக் வந்து நடக்கும். அந்த மேஜிக் எப்படி நடக்கும்? உங்களுக்கு நல்ல ஒரு பையிங் ப்ரெஷர் உங்களுக்கு கண் கூட தெரியும். பையிங் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்கு. இதை தான் கன்சாலிடேஷன்னு சொல்கிறாங்க. ஒரு பெரிய ஃபாலுக்கு அப்புறமாவோ, ஒரு பெரிய அப் ட்ரெண்டுக்கு அப்புறமாவோ ஆப்போசிட் பார்ட்டி வந்து அந்த பவர், அந்த அந்த இவ்வளோ தூரம் விழுந்ததுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணும்ல. நம்பிக்கை வந்தால் தானே பை பண்ணுவாங்க எல்லாரும். பை பண்ணால் தானே கூட இவ்வளோ நாளாக செல் பண்ண எல்லாருமே சேர்ந்து பை பண்ணி தானே இப்படி மார்க்கெட்டை மேலே கொண்டு போகிறாங்க. அது மாதிரி ஸ்டோரி மாதிரி வந்து புரிஞ்சுக்கங்கன்னு சொல்கிறேன். இந்த மேலேருந்து விழுறதுல உங்களுக்கு எப்போவுமே வந்து இந்த மாதிரியே நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஹரிசாண்டல் லெவலை வந்து பிரேக் பண்ணானா மேலே போயிடுவான் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். இந்த ஹரிசாண்டல் லெவலு சில நேரத்தில் இந்த மாதிரி ட்ரெண்டும் ஆகும். இந்த ட்ரெண்ட் ஆகும்போது வால்யூம் இங்கேருந்தே பிக்கப் ஆயிரும். ஹரிசாண்டல் லெவல்னால் வால்யூம் எங்கேருந்து பிக்கப் ஆகும்? இங்கேருந்து பிக்கப் ஆகும். அதை நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன், பாருங்கள். அப்போ நம்மளுக்கு வந்து இதை கட் பண்ணணும். என்னானாலும் இதை கட் பண்ணணும். இந்த இடத்துல வந்து மார்க்கெட் நிற்கணும். இந்த மாதிரி டெய்லியும் புது புது லோ வந்து வச்சுக்கிட்டு கீழே வந்துக்கிட்டே இருக்கக்கூடாது. இது நடந்ததுன்னா என்ன நடக்க வாய்ப்பு இருக்குதுன்னா, தொடர்ந்து மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு. எது வரைக்கும் போவான்? இது வரைக்கும் போவான், ப்ரீவியஸ் ஹை. அடுத்து இது வரைக்கும் போகணும், ப்ரீவியஸ் ஹை. அடுத்து அடுத்து அடுத்த லெவல் போவான். எப்படி வந்து போகிறான் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, அடுத்த லெவலுக்கு வந்து வராமல் படிக்கட்டில் வந்து இந்த மாதிரி வந்து மேலே ஏறி போயிட்டே இருப்பான். இதுக்குள்ளார அப்படியே நேராக மேலே போயிடுவானா, இதுக்குள்ளே கரெக்ஷன் கண்டிப்பாக வரும். இன்டர்னல் லோ இப்போ தான் சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த கரெக்ஷன் வந்து வரும். வந்து தான் மேலே போகும்.
ஏன் நீங்களே இங்கே பை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல நீங்கள் வந்து பை பண்ணியிருக்கிறீங்க. நீங்கள் பை பண்ண நீங்கள் இந்த இடத்துல ரூ. 10 இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. இவ்வளோ தூரம் போகுது மார்க்கெட்டு. இவ்வளோ தூரம் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? இந்த இடத்த எதிர்பார்க்குறீங்க. அடுத்து வந்து இந்த இடம், அடுத்து வந்து இங்கே, அடுத்து வந்து இங்கே வரைக்கும் போகும். இதுதான் அல்டிமேட் டார்கெட்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த இடத்துல மேலே இது பிரேக் ஆகுது பார்த்தீங்களா? இங்கேயே ரூ. 15 வந்திருக்கும். மேக்ஸிமம் ஒரு 40% வந்து இங்கேயே புக் பண்ணி வெளியே வந்துடுவாங்க. ஏன்னா இது நீங்கள் எதிர்பாராத ப்ராஃபிட் மாதிரி தெரியும் உங்களுக்கு. இங்கே என்ன நடக்குதுன்னு புரியலன்னா கொஞ்சமாக மேலே வந்துடும். அதனால தான் ப்ராஃபிட் வந்துன்னா உடனே நான் வெளியில் வந்துடுறேன், லாஸ்ட்டில் வந்து நான் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு. அந்த தப்பை தான் வந்து நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். அதைத்தான் நீங்கள் கொஞ்சம் வந்து மாற்றணும். மாற்றினீங்க அப்படின்னா சக்ஸஸ் ஆகிடும். ஏன் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா மாற்றிடுவீங்க, புரியலன்னா ரொம்ப கஷ்டம். இந்த சின்ன ப்ராஃபிட் வந்தோடனே நீங்கள் வந்து அப்பாடா அப்படின்னு வெளியில் வந்துடுவீங்க. இவ்வளோ பெரிய ரன்னை வந்து நீங்கள் விட்டுருவீங்க. ஆனால் இந்த இடத்துல ஒரு பையை வந்து எடுத்திருப்பீங்க. அவன் அடுத்து லோ பண்ணிவிட்டு கீழே வந்துகிட்டே இருப்பான். இல்லை மேலே வந்துடுவான், நீங்கள் வெயிட் பண்ணுவீங்க. இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக கீழே வரும்போது பயந்துருவீங்க, வெளியே வந்துடுவீங்க. அப்படி இல்லைன்னா உங்கள்கிட்ட போதுமான கேபிட்டல் இருக்காது. அதனால் நீங்கள் குவிட் பண்ணியே ஆகணும். ஸோ இதுதான் ஜென்ரலாக இதுதான் வந்து மார்க்கெட்டில் வந்து நடந்துகிட்டே இருக்குது. ஆஸ் எ ட்ரேடராக நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா நீங்கள் அவசரப்படுறது எல்லாத்தையும் வந்து பயன்படுத்திக்கிறாங்க. அவ்வளோதான். நல்லா தெரிஞ்சவங்க பயன்படுத்திக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல பிரேக் ஆனதுக்கப்புறமா நீங்கள் எதை நீங்கள் வந்து கவனிக்கணும்? ஹையர் டைம் ஃப்ரேமில் 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் வந்துட்டு, ஏன்னா லோயர் டைம் ஃப்ரேம் போனீங்கன்னா இன்டர்னலாக ஒரு லோ வந்தோன்னே நீங்கள் கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. ஹையர் டைம் ஃப்ரேமில் என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்கள். இங்கேருந்து பிரேக் ஆகி வந்த ப்ரைஸு ஒரு சின்ன ரிவர்சலு, பிரேக் ஆகி போயிட்டு ஒரு சின்ன ரிவர்சலு, பிரேக் ஆகி இன்னொரு புது ஐ வச்சுட்டு சின்ன ரிவர்சலு, டோட்டலாக பிரேக் ஆகி மேலே போயிருக்குது. சின்ன ரிவர்சலு, பெரிய ரிவர்சல். இது வந்து எவ்வளோ நாளைக்கு அப்புறமா இது வந்து நடக்குது? இங்கே இருந்து மார்க்கெட்டு இவ்வளோ தூரம் பையர்ஸ் வந்து இவ்வளோ தூரம் கொண்டு போய் எந்த எனர்ஜி இந்த பையர்ஸு இது சின்னதாக ஒரு கரெக்ஷன் வந்துட்டு மறுபடியும் வந்து ஆர்வமாக பை பண்ணி இவ்வளோ தூரம் கொண்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் வர்ற கரெக்ஷன்னு என்ன ஆகுது? திரும்பவும் வந்து மேலே வரைக்கும் போயிடுவாங்க, மறுபடியும் வந்து மேலே போவாங்க, மறுபடியும் மேலே போவாங்க. அப்படிலாம் இல்லவே இல்லை, நடக்கவே நடக்காது. நீங்களாக இருந்தால் பண்ணுவீங்களா? ரூ. 10 வாங்குறீங்க. நான் இந்த கான்செப்ட் அப்படியே விட்டோம் பார்த்தீங்களா? இந்த இடத்துல ரூ. 15 நீங்கள் வந்து வெளியில் வந்திருப்பீங்க. ரூ. 10 வாங்கியிருப்பீங்க தைரியமாக. ரூ. 15 அப்பாடா அப்படின்னு வெளியில் வந்திருப்பீங்க. மார்க்கெட் இவ்வளோ தூரம் போயிருக்கும். இது என்ன ப்ரைஸு? இது வந்து கிட்டத்தட்ட ரூ. 500 போயிருக்கும் இவ்வளோ தூரம் வரும்போது. நம்மளுக்கு என்ன தோணும் அப்படின்னா, ரூ. 500 போயிடுச்சுப்பா, ஜஸ்ட்டு மிஸ். நான் ரூ. 10 வாங்கினேன் தெரியுமா? ரூ. 15 வெளியில் வந்துட்டேன். வச்சு மட்டும் இருந்திருந்தேன் ரூ. 500 போயிருக்கும். எவ்வளோ தெரியுமா ப்ராஃபிட் வந்திருக்கும்? 10 லட்சம், 10 லட்சம் ப்ளஸ் 10 லட்சம் ப்ளஸ் 10 லட்சம் அப்படியே வச்சுருந்தா 50 லட்சம் வந்திருக்கும். நான் என்னத்துக்கு 50 லட்சம் சம்பாதிச்சு இதெல்லாம் பேசிகிட்டு இருப்பீங்க. வச்சிருக்கிறதுக்கான வழி என்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து அந்த முயற்சியில் நீங்கள் இருக்கவே மாட்டீங்க. என்ன பண்ணுவீங்க? இன்னும் மேலே போயிட போகிறான் அப்படின்னு சொல்லி இந்த கேப் அப்லாம் ஆகி மேலே போகிறான் பார்த்தீங்களா? இதெல்லாம் பார்த்தோன்னா இந்த ஆல் டைம் ஹைக்கு கண்டிப்பாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரூ. 500 ரேஞ்சில் இருக்கும்போது நீங்கள் போய் பை பண்ணுவீங்க. எங்கே பண்ணிட்டீங்க? ஃபஸ்ட்டு ரூ. 10 பண்ணினீங்க. எங்கே வெளியே வந்தீங்க? ரூ. 15 வெளியில் வந்துட்டீங்க. பார்க்குறீங்க மேலே போய்கிட்டே இருக்கு. நடுவில் இங்கெல்லாம் செல்லுலாம் பண்ணியிருப்பீங்க. செல்லுனா இங்கே கரெக்டாக பண்ண மாட்டீங்க, கரெக்டாக இந்த இடத்துல செல் பண்ணியிருப்பீங்க. செல் பண்ணதுக்கப்புறம் மேலே போயிருப்பான், ப்ராஃபிட் ஓரளவுக்கு எடுத்திருப்பான், ஆட் பண்ணியிருப்பீங்க, மறுபடியும் வந்து மேலே போயிருப்பான். ஐயோ இது செல்லு கிடையாது போலப்பா, பை அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாள் கேப் அப் ஆகி ஓப்பன் ஆகணும்னா பை பண்ணியிருப்பீங்க. பை பண்ணோன்னு கீழே வந்திருப்பான். ஸோ என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஹையர் டைம் ஃப்ரேமில் புரிஞ்சிக்காமல் ட்ரேடு வந்து நீங்கள் வந்து பண்ணிடலான்னு நினச்சி கூட பார்த்துறாதீங்க. பேட்டர்ன் வந்து தெரியும். நான் வந்து ட்ரெண்ட் லைனுக்கு வரோம், ட்ரெண்ட் லைன் வில் ஆக்ட் அஸ் எ மேக்னெட், என்ட்ரி எட்டு எக்ஸிட் எனக்கு வந்து தெரியும். நடக்கவே நடக்காது. ட்ரையாங்கிள் பேட்டர்னில் வந்து இப்படி தான் போகுது, இப்படி வந்ததுன்னா மார்க்கெட் வந்து கீழேருந்து மேலே வந்ததுன்னா இந்த படம்லாம் வந்து இன்டர்நெட்டில் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். ஆனால் சில டைம் என்ன ஆகும், இப்படி போயிட்டு இப்படி பிரேக் கீழே வந்துடும். 80% இப்படி தான் நடக்கணும், 20% இதுக்கும் சான்ஸ் இருக்குது. இது எப்போ உங்களுக்கு வந்து தெரியும்னு பார்த்தீங்கன்னா 1 டைம் ஃப்ரேம் ஹையர். இப்போ 1 ஹவருக்கு 1 டைம் ஃப்ரேம் ஹையர்னா நான் வந்து பொதுவாக என்னுடைய அனுபவத்தில் வந்து 4 ஹவர் நீங்கள் போய் பார்க்குறது நல்லது. 1 டைம் ஃப்ரேம் ஹையர்
4 ஹவரில் பார்த்துருக்க விஷயத்த உங்களுக்கு புரியல அப்படின்னா 1 டைம் ஃப்ரேம் ஹையர்னா டெய்லியில் போய் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும் என்ன நடந்துகிட்டு இருக்குது மார்க்கெட்டில். அப் ட்ரெண்டில் இருக்கிறோமா டவுன் ட்ரெண்டில் இருக்கிறோமா அப்படிங்கிறது கிளியராக தெரிஞ்சிடும். அதே மாதிரி உங்களுக்கு கேண்டில்ஸும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஃபாலுக்கு அப்புறமா இந்த ஸ்ட்ராங்காக பை ஆகிருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் உங்களுக்கு வந்து கிளியராக வந்து தெரியும். இந்த ஸ்ட்ராங்காக பை ஆகிருக்கு பார்த்தீங்களா, கிளியராக தெரியும். இங்கே ஸ்ட்ராங்காக பை ஆகிருக்குது. பை ஆகிட்டா அடுத்து வந்து என்ன பண்ணணும், இந்த லெவலை கட் பண்ணிட்டு லோ பண்ணாமல் மேலே போயிட்டே இருக்கணும், வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். அதை தான் சொல்லுவேன். இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, ப்ரீவியஸ் லெவல் இந்த இடத்துல இருக்குது. அந்த லெவலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஸ்ட்ராங்காக ஒரு அப் ட்ரெண்ட் வந்து ஆரம்பிக்கிறான். என்ன பண்ணுறான், அடுத்த நாள் மேலே இருக்கான், அடுத்த நாள் மேலே இங்கேருந்து கீழே அதே லெவலுக்கு வந்துருச்சு. எங்கே எதை கட் பண்ணணும், இதை கட் பண்ணணும், இதை கட் பண்ணணும், இதை கட் பண்ணணும், பண்ணிடுவான் கண்டிப்பாக. ஆனால் எப்போ, அதான பிரச்சனை. அப்போ என்ன இருக்குது, மார்க்கெட் அடுத்தடுத்து லோ பண்ணிட்டு வந்துக்கிட்டே இருந்தோம், மறுபடியும் லோ பண்ண ஆரம்பிச்சிருக்கிறான், மறுபடியும் ஒன் லாஸ்ட் டைம் இன்னொரு லோ வச்சிருக்கிறான். அடுத்து தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கேண்டில், ஒரு பை கேண்டில் வந்து ஒரு ஸ்ட்ராங் பை. இந்த இடத்துல மார்க்கெட் ஒரு 3 நாள் நின்றுருக்குது. பொதுவாக இந்த இடத்துல ஒரு 6-7 நாள் நின்றுருக்குது. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு லோ வச்சுட்டு இந்த இடத்துல மார்க்கெட்டு கொஞ்சம் நாள் வந்து நின்றுருக்கு. எங்கேருந்து வந்திருக்கிறான், இங்கே இருந்து வந்திருக்கிறான். எப்படி வந்திருக்கிறான், ஸ்டெப்ஸில் 4, 5, 6, 7, 8, 10 ஸ்டெப்பு இறங்கிடுவானா, இல்லை ஒரு தடவைக்கு 3 ஸ்டெப்பு 4 ஸ்டெப்பு தான் இறங்குவான். அதுலேருந்தே நீங்கள் ஆப்போசிட் வந்து எதிர்பார்க்கலாம். ஏன்னா இங்கே நீங்கள் செல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ நாள் தான் வச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஓரளவுக்கு ப்ராஃபிட் இருந்தால் புக் பண்ணிடுவீங்கல்ல. அது பெரிய இன்ஸ்டியூஷனாக இருக்கட்டும், நீங்கள் 100 கோடி வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணாலும் ஒரு அளவுக்கு 100 கோடி போடுறீங்க, 1 கோடி வருது அப்படின்னா நீங்கள் வந்து வெளியில் வந்துடுவீங்களா, வச்சுருப்பீங்களா? நீங்களே உங்களை பற்றி நீங்கள் யோசிச்சு பாருங்க. அப்போ இவ்வளோ தூரம் கீழே வரும்போது வந்து மார்க்கெட்டை திரும்பவும் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு திரும்பவும் அந்த மேலே நீங்கள் செல் பண்ண உங்களுக்கு ஐடியா இருந்தது, கீழே இந்த சப்போர்ட்டு கிட்ட வரும்போது பை பண்ணுற ஐடியா உங்களுக்கு தன்னால் வரும். அப்போ பை பண்ணிங்கன்னா எங்கே வரணும், இதை கிராஸ் பண்ணணும். இதுக்கு ரொம்ப பக்கத்தில் வரும்போது கீழே இவ்வளோ தூரம் வந்தாச்சு, மறுபடியும் ஒரு நல்ல பை ப்ரீவியஸ் இல்லை, இந்த தடவை கிராஸ் பண்ணியாச்சு. கிராஸ் பண்ணோன்னா அப்பாடா அப்படின்னு ஒரு பெருமூச்சு வாங்குவீங்க பார்த்தீங்களா, அதுதான் இது. புது ஐ வச்சோன்னா அப்பாடான்னு எல்லாரும் வந்து க்ளோஸ் பண்ண என்ன ஆகும், கடன்னு கீழே வந்துட்டான். பயம். என்னடா அது மேலே போகும்னு எதிர்பார்த்தோம், ப்ரீவியஸ் ஐக்கு மேலே போன உடனே வந்து எல்லாரும் வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க. க்ளோஸ் பண்ண எல்லாரும் க்ளோஸ் பண்ணுறாங்க. அந்த மந்தை மென்டாலிட்டி, அந்த ஹர்ட் மென்டாலிட்டின்னு சொல்லுவாங்க. எல்லாம் அவங்க வீட்டில் டிவி வருதா, நம்ம வீட்டில் வருதா, அந்த மாதிரி அவங்க வீட்டில் கரண்ட் இருக்கா, நம்ம வீட்டில் இருக்கா, அந்த மாதிரி தான். அவன் க்ளோஸ் பண்ணுறானா நம்மளும் க்ளோஸ் பண்ணிடுவோம். கீழே வருவான், வந்தானா பை பண்ணிக்கலாம் அப்படின்ற கான்ஃபிடென்ட்டு உங்களுக்கு வந்து தெரிஞ்சுதுன்னா இருக்கும். இல்லைன்னா இங்கெல்லாம் பதற்றத்தில் இருப்பீங்க நீங்கள். ஏன்னா நீங்கள் பை பண்ணுறதை இங்கெல்லாம் பண்ணுவீங்க, பதட்டத்திலேயே இருப்பீங்க. அப்போ இங்கேருந்து என்ன இருக்குது, இன்னொரு ஐக்கு அப்புறமா அந்த பயம் வந்து வரல. இங்கே இருந்த பயம் இங்கெல்லாம் இல்லை பாருங்க. எவ்வளோ வால்யூமோட மேலே போகுது தெரியுதா? இந்த இடத்துல பயம் கொஞ்சமாக வந்துருக்குது. ஆனால் நான்லாம் ஒன்றும் பயப்படலப்பா அப்படிங்கிற மாதிரி இங்கே போய் கேப்பை போய் ஓப்பன் ஆகிட்டு என்ன பண்ணியிருக்கான், அந்த பயத்தை உண்மையாக்கியிருக்கிறான். மறுபடியும் போய் அதே இடத்துக்கு போயிட்டு கீழே வந்துடுச்சு. ஸோ இது வந்து நீங்கள் கதையாக வந்து புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா பையர்ஸ்க்கும் செல்லர்ஸ்க்கும் இருக்கிற அந்த அந்த சண்டையாக நீங்கள் வந்து நினச்சி இது வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, யார் கண்ட்ரோலில் மார்க்கெட் இருக்குது அப்படிங்கிறத பற்றியில் இன்னும் ஹையர் டைம் போனீங்கன்னா எப்படி வந்து கிளியராக தெரியுதா? இங்கே வரைக்கும் லோ வச்சுருக்கிறான், ஒரு க்ளோஸ் வந்து இங்கே வந்து இருக்குது, ஒரு நல்ல ஃபாலுக்கு அப்புறமா ஒரு க்ளோஸ் இருக்குது. அந்த க்ளோஸ்லேருந்து மேலே போக ட்ரை பண்ணுறான், மறுபடியும் அந்த லெவலுக்கு வர முடியல, மறுபடியும் அந்த லெவலுக்கு வரல, மேலே போய்கிட்டே இருக்கிறான். ஆல் டைம் ஆகி போயிடுவானா, போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அந்த பை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக பை வந்து வந்திருக்குது. இதை நம்பி நம்ம இந்த இடத்துல வந்து பை பண்ணலாமா? இது வந்து வீக்லி டைம் ஃப்ரேம் அந்த மாதிரிலாம் எடுத்துக்காதீங்க. 5 மினிட்ஸ்லேயும் இதே மாதிரி நான் காட்டுறேன் உங்களுக்கு. நல்லா பை ஆகிருக்குது, இவ்வளோ தூரம் சூப்பராக ஒரு ஸ்மார்ட் பை. அதுக்கப்புறம் என்னாச்சு, செல். அதனால் இந்த மாதிரி பை கேண்டிலை பார்த்து இங்கே போயிடுவான்னு முடிவே பண்ணிடாதீங்க. இந்த ஐக்கு மேலே இன்னொரு ஐ வச்சுருக்கிறான் அப்படின்னாலே செல்லஸ் உள்ளே வந்தால், அதாவது 10 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கின நீங்கள் 100 ரூபா வந்த உடனே விற்க தான் பார்ப்பீங்க. திரும்பவும் 10 ரூபாய்க்கு வந்தால் பார்க்கலாம் அப்படின்ட்டு, அது ட்ரேடர் மைண்ட் செட்.
அது பிஸ்னஸ் மேனோட மைண்ட் செட்டில் நீங்கள் வந்து இருக்கணும். இருந்தீங்கன்னா தான் அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். அதுதான் இப்போ நான் சொன்ன கான்செப்ட் அதுதான். இவ்வளோ ஒரு புல்லிஷாக வந்து க்ளோஸ் ஆகிருக்குது, அதனால நான் போய் இங்கே பை பண்ண போகிறேன் அப்படின்னா சில நேரங்களில் ஏமாந்து போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். சரியா? அப்போது 15 அப்போது வந்துட்டு இதை லோவர் டைம் ஃப்ரேம் பார்த்துட்டு நம்ம அதை வந்து பார்க்கலாம். என்ன நடந்தது, நம்ம வந்து அந்த வீடியோலேயே வந்து பேசியிருந்தோம். என்ன பேசியிருந்தோம், இந்த இடத்துல ஒரு பை கேண்டல் வந்து வந்தது, அப்படி வந்தது அப்படின்னா மார்க்கெட்டு மேலே போயிடும்னு பேசினோம். நம்ம ஒரு 2 பதிவுக்கு முன்னாடி வந்து பேசின அந்த விஷயம் அது. மார்க்கெட் வந்து இப்போ எங்கே நிற்கிது, மேலே போயிட்டான். உங்களுக்கே தெரியும், மேலே நம்ம இந்த இடத்துல வந்து பேசினோம். இப்போ வந்து மார்க்கெட் இங்கே வரைக்கும் வந்துருக்குது. ஒரு சின்ன கரெக்ஷனு, மறுபடியும் வந்து மேலே போய் அந்த இடத்த டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை வந்து அவன் உருவாக்கிக்கிட்டே இருக்கிறான். நேற்றுக்கு வந்து எலெக்ஷன் அப்போ ட்ரேட் பண்ணுறது ரொம்ப வந்து தேவையில்லாத வேலை. சரியா? இருந்தாலும் வந்து பர்ஃபெக்டாக வந்து நேற்று வந்து மார்க்கெட் வந்து நம்ம என்ன இவ்வளோ நாளாக கிட்டத்தட்ட 600 பதிவுக்கு ரொம்ப நெருக்கத்தில் நம்ம வந்து இருக்கிறோம். இவ்வளோ நாளாக நம்ம என்ன பேசணுமோ அதான் நடந்தது. ஸ்டெப்ஸில் வந்து பொறுமையாக காலையிலே ஆரம்பிச்சிட்டான் ஸ்டெப்ஸு. ட்ரெண்ட் லைனு எக்ஸ்டர்னலாக போய் க்ளோஸ் பண்ணுறது தான் வந்து உங்களுக்கு வந்து லெவலுன்னு நான் இப்போ தான் நான் உங்களுக்கு இந்த பதிவில் வந்து சொன்னேன். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். எக்ஸ்டர்னலாக போய் இந்த லெவலுக்கு மேலே எப்போ போகுதோ அப்போ போயிடும். எப்படி போகும், வால்யூமோட போகும். கீழே லோ வைப்பானா, கீழே லோ வைக்கவே மாட்டான். என்ன பண்ணாலும் லோ வைக்கவே மாட்டான். மேக்ஸிமம் இந்த லெவலுக்கு கீழே போகுது மார்க்கெட் அப்படின்னா அந்த லெவலுக்கு கீழே இருக்கிற லிக்விடிட்டி எடுத்துகிட்டு மேலே வர்றதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். ஒரு தடவையும் பெரிய ஃபால் வரும்போது இந்த மாதிரி வந்து க்ளோஸ் வச்சா இந்த லெவலை கட் பண்ணனா அப்படின்னா என்ன பண்ணுவான், கீழே வர முடியாமல் அடுத்த லெவல், கீழே வர முடியாமல் அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். எலெக்ஷன் ரிசல்ட்டு இந்த மாதிரி ஈவெண்ட் அப்போ ட்ரேட் பண்ணாதீங்க. ஆனால் இதெல்லாம் அப்சர்வ் பண்ணுங்க. இதெல்லாம் என்னைக்காச்சும் உங்களுக்கு வந்து தேவைப்படும், என்னைக்காச்சும் தேவைப்படும். சரியா? ப்ரீவியஸ் டேஸ்லோக்கு வந்து மறுபடியும் ரியாக்ட் ஆகுது. ஆனால் ரியாக்ஷன் வந்து எப்படி நடந்துகிட்டு இருக்குது, இப்படி தான். அடுத்த ஹைக்கு வந்து போகலை, கீழே வர்றான். அந்த க்ளோஸ் வந்து எப்படி வச்சுருக்கான்னு தெரியுதா உங்களுக்கு? கீழே வந்து விக்கு மட்டும் வந்துருக்குது, மேலே பாடி க்ளோஸ் மேலேயே தான் இருக்குது. ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு க்ளோஸ் வருது, மேலே போயிட்டான். இதைத்தான் நீங்கள் அப்சர்வ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ஸ்ட்ராங்காக ஒரு செல் க்ளோஸ் வருது, அடுத்த தடவை கீழே வந்துட்டு மேலே போகும்போது மேலே போய் புது ஹை வந்து வைக்கணும், வைக்க முடியாமல் கீழே வரான். நல்லா பையாகி மேலே வந்துட்டு இந்த கேண்டில் பையர்ஸ் வந்து கம்மியாகிறாங்க, தெரியுதா? கண்ணுக்கு முன்னாடி இதுதான் கிராஃபிக்கலாக வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறது. எந்த காரணத்தை கொண்டும் இந்த லோக்கு கீழே வரவே கூடாது. என்ன பண்ணிருக்கிறான், கடகடன்னு கீழே வந்தாச்சு. இங்கேயும் வந்து செல்லர்ஸ் வந்து ஸ்லோ டவுன் ஆகிறாங்க. ஆனால் அவங்க புதுசாக வந்து கீழே போய் லோ வச்சுட்டே இருக்கிறான். அன்லைக் இங்கே வந்து புது லோ வந்து வைக்காமல் ஒரே இடத்துல வந்து ப்ரைஸ் வந்து நிற்கிது. இங்கே வந்து கீழே வந்துக்கிட்டு சரிஞ்சு வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. மேலே மறுபடியும் ட்ரை பண்ணும்போது இப்போ 2 பாயிண்ட் உங்களுக்கு கிடச்சிருது. இந்த பாயிண்ட்டு கிடச்சிருது. அவ்வளோதான், ஒரு லைனை வந்து வீசிட வேண்டியதான். சும்மா ஒரு சப்போர்ட்டுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக. கரெக்டாக இங்கே வந்து ரிஜெக்ட் ஆகிறான் பார்த்தீங்களா? அப்போ நீங்கள் எங்கே உங்களோட பையை எதிர்பார்க்கலாம், இங்கே எதிர்பார்க்கலாம். வரவே இல்லை அவ்வளோ தூரம். அப்போ நான் அவசரப்பட்டு இங்கேயே பை பண்ணிடுவா? பண்ணுங்க. இந்த இடத்துல நீங்கள் பை பண்ணினீங்கன்னா எது உங்களுடைய ஸ்டாப்பாக இருக்கும்? இதுக்கு கீழே போகவே கூடாது, போனாலும் கீழே போயிடும். ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து இதை வந்து ஹேண்டில் பண்ணணும். ஈவெண்ட்டு நடந்துகிட்டே இருக்குது, எலெக்ஷன் ரிசல்ட் வந்துகிட்டே இருக்குது, நம்பர்ஸ் மாறிக்கிட்டே இருக்குது. திடீர்னு உல்டாவாக நடந்திருந்ததுன்னா இது பிரேக் ஆகி இப்படி போயிருக்கும். அந்த சென்டிமெண்ட் அந்த மாதிரி சென்டிமெண்ட். அதனால் எலெக்ஷன் ரிசல்ட்டோ இல்லைனா ஃபினான்ஷியல் பட்ஜெட்டோ அந்த மாதிரி நேரங்கள்லாம் மற்ற நாட்கள் எல்லாம் ஃப்ரீயாக இருக்கும், அப்போ ட்ரேட் பண்ணிட்டு போயிடும். சரியா? அவசரப்பட. ஏற்கனவே ட்ரேடில் இருந்தீங்க, நேற்றுலேருந்தே நான் பையில் இருக்கிறேங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நேற்றுலேருந்து நம்ம செல்லில் தானே இருப்போம், பையில் இருக்க மாட்டோமே. மார்க்கெட் மேலே போகுதுல்ல, அதனால் பையில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஒரு நாளும் இது வந்து தொடர்ச்சியாக நான் பேசுகிறேன், இவ்வளோ நேரம் நான் பேசின எல்லா விஷயமே ஒரு நாளாக நடக்குது. நீங்கள் ட்ரேட் பண்ணுறத வந்து நிப்பாட்டிட்டு
என்ன நடந்துட்டு இருக்கு? பையர்ஸு ஆ வந்து ஆதிக்கத்த வந்து செலுத்துறாங்களா? செல்லர்ஸ் ஆதிக்கத்த செலுத்துறாங்களா? அப்படிங்கிறத வந்து நீங்க கவனிச்சு பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிரும். செல்லர்ஸு கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா பையர்ஸ அவங்களால தடை போடவே முடியல. ஒரு கட்டத்தில வந்துட்டு இது வந்து ஓரளவுக்கு அப்படியே வச்சுட்டே போய் இங்க வந்து ரொம்ப நேரமா மார்க்கெட் வந்து இந்த லெவல்ல நின்னுச்சு. மார்க்கெட் முடியிற இந்த சூழ்நிலைக்கு வரும்போது ஒரு சின்ன கரெக்ஷன். இங்க பை பண்ணவங்க ரூ. 10 வாங்குனவங்க ரூ. 100 செல் பண்ண முயற்சி பண்ணுவாங்க. அதே மாரி மார்க்கெட் குளோசிங் டயத்துக்கு பக்கத்தில போகும்போது ப்ராஃபிட்ட புக் பண்ண நெறைய டைம் வந்து இதுதான் நடக்கும். கடைசியா போகும்போது வந்து உங்களுக்கு சில இடங்கள்ல சொல்லியிருப்பேன். இந்த லோவ கட் பண்ணாம அப்படியே வந்து மார்க்கெட்ட வந்து முடிச்சுருவாங்க. ஃபர்ஸ்ட்டு இருக்கிற அந்த மொமெண்டம் வந்து லாஸ்ட்டா வந்து உங்களால வந்து எதிர்பார்க்க முடியாது. அப்ப அடுத்த நாள் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த நாள் இங்க வந்து சின்ன லோ பண்ணிட்டு வந்து மேல போன மார்க்கெட்டு, இங்க வந்து இந்த லெவல கட் பண்ண உடனே அப்படியே தொடர்ந்து வந்து மேல இப்படியும் நடக்கும். அதுக்கப்புறம் என்னாச்சு? இந்த இடத்துல வந்து அப்படியே நின்னாச்சு. போக முடியல. அதுக்கு மேல நேத்துலேருந்து மேல போகுது, இன்னைக்கும் மேல போகுது, நாளைக்கும் மேல போகும். கரெக்ஷன் வர செய்யும். கரெக்ஷன் வரும்போது பயப்படாதீங்க. இது 1 ஹவர்ல போய் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கிளியரா தெரிஞ்சிரும். எங்கேருந்து மார்க்கெட் வந்து மேல வருது, இங்க இருந்து மேல வந்துட்டு இருக்கு. இன்னும் மேல போகும், இன்னும் மேல போகும். போலாம். ஒண்ணும் போகக்கூடாதுன்னுலாம் ஒண்ணும் இல்ல. பையர்ஸுக்கு எந்த அளவுக்கு வந்து நம்பிக்கை இருக்குதோ, அந்த அளவுக்கு மார்க்கெட் மேல தான் போயிட்டு இருக்கும். ப்ரீவியஸ் லோவ கட் பண்ணக்கூடாது. கட் பண்ணானா அடுத்து கீழ போகும். விஷயம் அவ்வளோதான். சரியா? இப்போ இப்போ வந்துட்டு இப்போ நம்ம வந்து அடுத்து என்ன? ஸோ இவ்வளோ தூரம் வந்து கீழ வந்தது பிரைஸ். ஒரு நல்ல கரெக்ஷன் ஆச்சு. நல்ல கரெக்ஷனுக்கு அப்புறமா மார்க்கெட் வந்து இவ்வளோ தூரம் போகுது. மறுபடியும் ஒரு பெரிய கரெக்ஷன் வருமா? இந்த பெரிய கரெக்ஷன் வரணும்னா என்ன பண்ணணும்? இந்த லோஸ வந்து கட் பண்ணணும். அடுத்த எக்ஸ்ட்ரீம் லோக்கு ஒருவேளை இது இப்படி மேல போயிடுச்சு அப்படின்னா, இதுதான் அடுத்த எக்ஸ்ட்ரீம் லோ இதுதான். ட்ரெண்ட் லைன வந்து டச் பண்ணலையே அப்படின்னு நீங்க வந்து கேட்கலாம். அடுத்த எக்ஸ்ட்ரீம் அந்த அந்த ப்ரீவியஸ் ஆயி இவ்வளோ தூரம் கரெக்ஷன் ஆகி வந்திருக்குது பார்த்தீங்களா? வந்துட்டு இப்படி வந்து போகுது. ஏதோ ஈவென்ட் நடந்ததுனால மேல போயிடுச்சு. ஈவென்ட் இல்லாம இருந்ததுன்னா இவ்வளோ தூரம் வந்துட்டு கூட போயிருந்திருக்கலாம். பையர்ஸ் அவ்வளோ ஆர்வமாயிட்டாங்க. இப்ப அடுத்து மேல போயிட்டான்னா எது உங்களுக்கு லெவலு? இதுதான் லெவல். அப்ப இவ்வளோ தூரம் போயிட்டு ஏற்கனவே இங்கேருந்து ரிஜெக்ட் ஆயிருக்குது மார்க்கெட்டு. அதனால இந்த இடத்துலேருந்து ஒரு சின்ன ரிஜெக்ஷன் எதிர்பார்க்கலாம். மறுபடியும் இந்த மாரி ஒரு பையிங்கு, ஏதோ ஒரு ஈவென்ட்டோ ஏதோ ஒண்ணு வரும்போது அடுத்த ஆல் டைம் ஹைக்க எதிர்பார்க்கலாம். எப்படி வந்து மார்க்கெட் போயிருக்கிறான்? இந்த மாரி படிக்கட்ல போயிருக்கான்னா, அப்போ உட்காந்து நம்ம பேசிட்டு இருப்போம். கீழ லோவ கட் பண்ணாம எப்படி போனான் பார்த்தீங்களா? அப்படின்னு நான் அந்த வீக்ல இருக்கிற, அதாவது வரக்கூடிய வாரங்கள்ல இருக்கிற அந்த ஏதோ ஒரு வீக்ல வந்து நம்ம இத பத்தி வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்போம். ஸோ ட்ரேடிங்க ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாம, அழகா கிராஃபிக்கலா வந்து இங்க வந்து ரெப்ரசன்டேஷன் வந்து குடுக்குறாங்க. அத வந்து புரிஞ்சுக்க மட்டும் முயற்சி பண்ணா போதும், சக்சஸ் பண்ணிடலாம். சரியா? பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டில என்ன அ நம்ம வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, இந்த மாரி ஒரு சின்னதா ஒரு பேட்டர்ன்ல வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆயிட்டு இருக்கு. இத பத்தி பேசியிருப்போம்னு நெனைக்கிறேன். சின்னதா ஒரு பேட்டர்ன். இப்படி மேல போயிட்டு இப்படி இப்படி கீழ வருது பார்த்தீங்களா? இது வந்து இந்த மாரி ஏதோ ஒரு பேட்டர்ன்ல வந்து உள்ள வந்து வர்றதுக்கான வாய்ப்பு நெறைய இருக்கு. ஸோ இந்த இடத்துல வரும்போது கண்டிப்பா மேல போகணும் அப்படி இது சும்மா ஒரு சப்போர்ட் தான், ஒரு லைன். இங்க ஒரு லோ பண்ணியிருக்கான், இன்னொரு லோ பண்ணியிருக்கான், இன்னொரு லோ பண்ணானா இவ்வளோ தூரம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லன்னா ஒரே லெவல்ல வந்து நின்னுட்டு கூட மேல போலாம். மேல எது வரைக்கும் போலாம்? இங்க ஒரு ஹை பண்ணியிருக்கான். இங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கான். இங்க ஒரு ஹை பண்ணியிருக்கான். அடுத்த ஹை இங்க பண்ணியிருக்கிறான். கிட்டத்தட்ட இன்னொரு ஹை இந்த இடத்துல பண்ணியிருக்கான். இன்னொரு ஹை இவ்வளோ தூரம் வரலாம். இல்லன்னா இந்த தடவ வந்து மேல போகும். இதுக்குள்ளாரயே எவ்வளோ நாள் வந்து இப்படியே போய்க்கிட்டே இருப்பான்? அது மாரி போமாட்டான். ஒண்ணு மேல பிரேக் ஆகணும், இல்ல கீழ பிரேக் ஆகணும். நம்ம ப்ரீவியஸா என்ன லெவல் இருக்கோ அந்த லெவல்ல போய் நின்னான் பார்த்தீங்களா? நிஃப்டில கூட அத நான் சொல்ல மறந்துட்டேன். நீங்க ப்ரீவியஸா ஒரு லெவல் இருக்கும். அந்த லெவலுக்கு வந்து பிரேக் ஆகி போனான்னா எங்க போய் நிக்கிறான் தெரியுதா உங்களுக்கு? ஃபால் ஆச்சு. ஒரு சின்ன ரிவர்சலு. இந்த ஃபால் வந்து கன்டின்யூ ஆகி இவ்வளோ தூரம் போயிருக்குது. இங்க பிரேக் ஆகி மார்க்கெட் வரும்போது எது டார்கெட் நம்மளுக்கு? இதுதான் டார்கெட். அடுத்த டார்கெட் இங்க இருக்குது. என்ன மாரி அந்த இடத்துக்கு போயிட்டு ரிவர்சல் ஆகுது அப்படிங்கிறத மட்டும் நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். ப்ரீவியஸா எப்படி சப்போர்ட் எடுத்திருக்கிறான்? ப்ரீவியஸா அந்த லெவல எப்படி பிரேக் பண்ணியிருக்கிறான்? சும்மா இதெல்லாம் அப்படியே பார்த்தீங்கன்னா, ஒரே அதிசயமா இருக்கும். புரிய ஆரம்பிச்சுச்சுன்னா, அவன் இப்படி தான் போவான், இப்படி தான் வருவான்னு நீங்களே சொல்ல ஆரம்பிச்சுருவீங்க.
அப்போ இங்கே பேங்க் நிஃப்டியில் வந்து பிரேக் ஆச்சுன்னா எங்கே வரைக்கும் போகணும்? இங்கே வரைக்கும் போகணும், கட்டாயமாக இங்கே போகணும். இதை பிரேக் பண்ணானா என்ன பண்ணுவான்? அடுத்த டார்கெட்லேயே போய் அவன் நின்றுட்டான். ஸோ இது டார்கெட் தான். இந்த இடத்துக்கு போனால் கண்டிப்பாக ரிவர்சல் ஆகணும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. செக் பண்ணுவோமா? லோயர் டைம் ஃப்ரேமில் போய் பார்ப்போம். 5 மினிட்ஸ். ஸோ 5 மினிட்ஸ்லேயும் வந்து எந்த விதமான ரியாக்ஷனும் இல்லாமல் காலையில் ரியாக்ட் பண்ணியிருக்கிறான். இந்த இடத்துல ஒரு ஃபால் ஆகிருக்கு, ரிவர்சலு. இந்த ஃபால் வந்து கண்டினியூ ஆகிருக்குது. காலையில் இங்கேருந்து ப்ரைஸ் வந்து மேலே வரும்போது ஃபஸ்ட்டு இந்த இடத்துல தான் ரியாக்ட் ஆகிருக்கு. நிஃப்டியில் இங்கே மேலே வரும்போது இங்கே ரியாக்ட் ஆச்சு. ஆனால் இதில் வந்து நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா காலையிலேயே ரியாக்ட் ஆகிடுச்சு அந்த இடத்துல. அங்கேருந்து மறுபடியும் வந்து ஸ்டெப்ஸில் அழகாக வந்து கீழே வந்துருக்கு, பொறுமையாக வந்துருக்கு. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நல்லா வேகமாக வந்துருக்குது. ஒரு ஃபஸ்ட்டு ரிவர்சல். அடுத்த தடவை வரும்போது எந்த இடத்துல தடுமாறுவான்? கரெக்டாக தடுமாறுறானா? அப்போ கீழே வரும்போது வேகமாக கீழே வரும்போது என்ன பண்ணியிருக்குது ப்ரைஸு? அந்த வேகத்தை கம்மி பண்ணியிருக்கு. அந்த வேகம் இன்னும் கம்மியாக இருக்குது. அந்த வேகமே இல்லாமல் இருக்குது. அப்போ இங்கேருந்து வந்து மேலே போயிடுவானா? போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இல்லைனா இன்னொரு லோ வைப்பான். ஒரு லோ வச்சிருக்கிறான், இன்னொரு லோ வச்சிருக்கிறான், இன்னொரு லோ வச்சிருக்கிறான். அடுத்த லோங்கும்போது போது வந்து மேலே வந்தாச்சு. இது வந்து ஹரிசாண்டலாக வந்து பிரேக் ஆகும்னு நம்ம வந்து பார்த்துருக்குறோம். இப்படி வந்துட்டு இப்படி இந்த இடத்துல இப்படியே நின்றுட்டு இருந்து வால்யூமோட பிரேக் ஆகி போகுங்கிறது ஒரு கான்செப்ட். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும், மெமரைஸ் பண்ணணும். திரும்பவும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது உங்களுக்கு வந்து இது வந்து தெரியணும். இந்த சார்ட்லேயே இதெல்லாம் நடந்துருக்குது. அப்படியே பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், எங்கே நடந்தது அப்படிங்கிறது நீங்கள் கெஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ப்ளே பண்ணுங்கள். ப்ளே பண்ணி பாருங்கள். 2 விஷயம் 2 விதமாக நடக்கிறத நான் வந்து அடிக்கடி வந்து சொல்லியிருக்கிறேன் நான். அதாவது இந்த மாதிரி ஹரிசாண்டலாக பிரேக் ஆகி வால்யூமோட மேலே போகணும். அப்படி இல்லைன்னா இந்த வீடியோ ஆரம்பிக்கும் போதே சொன்னோம் நம்ம, இந்த மாதிரி ட்ரெண்ட் ஆகி கீழே வரும். இங்கேருந்து வால்யூம் பிக்கப் ஆகி மேலே போய் இந்த இடத்துல ஒரு சின்ன ரிஜெக்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து மேலே போகும். 2 விதமாக இது வந்து நடக்கும். இந்த பிரேக் அதாவது மேலேருந்து கீழே விழும்போது இது 2மே நடக்கும். டைம் ஃப்ரேம்லாம் பிரச்சனை இல்லை. எல்லா டைம் ஃப்ரேம்லேயுமே இது வந்து பார்க்கலாம். சரி, நான் சொல்லட்டுமா? இங்கே என்ன ஆயிருக்குது? வேகமாக விழுந்த அதை கான்ஃபிடெண்ட்டாக செல்லாகி கீழே கொண்டுட்டு வந்த செல்லர்ஸால் அதுக்கப்புறமா வந்து அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக கீழே கொண்டு போக முடியல. அதே சமயத்தில் ஹை இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அடுத்த ஹை வந்து இங்கே இருக்குது. திரும்பவும் ஒரு லோ வந்து கீழே வரைக்கும் வச்சுட்டு அடுத்த ஹை குட்டியாக இந்த இடத்துல இருக்குது. அப்போ இந்த மாதிரி கீழே போகும்போது என்ன பண்ணணும்? இந்த மாதிரி ட்ரெண்டாக தான் லைன் ஒழுங்காக வரல. இந்த மாதிரி ட்ரெண்டாக தான் இந்த ட்ரெண்டில் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா தெரியும். லோ இங்கே இருக்கும். அடுத்த லோ பார்த்துக்கிட்டிங்கன்னா அங்கே பக்கத்துலேயே தான் இருக்கும். அந்த பாடி க்ளோஸ் வைக்கிறது தான் கணக்கு நம்மளுக்கு. கீழே வரைக்கும் வந்துட்டு மேலே போயிட்டு, கீழே வரைக்கும் வந்துட்டு மேலே போயிட்டு, ஒரு சின்னதாக ரிஜெக்ஷன் கூட எதிர்பார்க்கலாம் இந்த இடத்துல. பிரேக் ஆச்சுன்னா வால்யூமோட பிக்கப் ஆகி மேலே போயிடும். ஸோ இது வந்து ஒரு மெத்தட். விளையாடுற மார்க்கெட்டு இந்த மாதிரி நின்று மேலே வரும்போது இந்த மாதிரி தான் வரும். அடுத்த மெத்தட் வந்து இங்கேயே இருக்குது பாருங்க. மேலே வந்துருக்குன்னா கீழே புதுலோ, மறுபடியும் மேலே புதுலோ வைக்க முடியல, மறுபடியும் மேலே புதுலோ வைக்க முடியல, மேலே. எப்படி? ஹரிசாண்டல் பிரேக். இது வந்து 2வது மெத்தட். பக்கத்துலேயே இருக்கு. நேற்று 2மே நடந்தது. ஒரு நல்ல ஃபாலுக்கு அப்புறமா மேலே இந்த மாதிரி ரிவர்சல் வந்ததுன்னா இந்த லெவலுக்கு போகணும் மார்க்கெட்டு. கீழே வரும்போது அங்கே வரக்கூடாது. வராமல் அடுத்த தடவை போகும்போது என்ன பண்ணணும்? புது ஹை வந்து வைக்கணும். திரும்ப கீழே வரும்போது அந்த லோவுக்கு வரக்கூடாது. வரல அப்படின்னா இந்த மாதிரி போவான்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் போவான். ஓரளவுக்குனாச்சும் வந்து போவான். ஒரு சின்னதாக ஒரு ரிவர்சலு, மறுபடியும் மேலே, சின்னதாக ரிவர்சலு, மேலே. நேற்று ஈவெண்ட்டுங்கிறதுனால இந்த மாதிரி வந்து போயிருக்கு. அது இல்லாமல் நல்ல ஒரு இந்த இந்த ட்ரெண்ட் லைன் 2ம் பிடிச்சிங்கன்னா அடுத்த தடவை எங்கே வரும்போதெல்லாம் ரிஜெக்ட் ஆகிருக்கான், தெரியுதா? சும்மா ஒரு லைனை போட்டு விட்டிங்கன்னா ஓரளவுக்கு உங்களால் கெஸ் பண்ண முடியும். இது வந்து கேப் டவுனு, கேப் அப்பு அந்த ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து ஒரு நிறைய வந்து வால்யூம் ட்ரேட் ஆகிறதுனால அது ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்த லெவலுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா, இந்த லெவலுக்கு வந்தோன்னா எப்படி நிற்கிறான் பார்த்தீங்களா மார்க்கெட்? இப்படி மேலே போய் இப்படி வந்திருக்குது. இப்படி வந்துட்டு போயிருந்துருக்கணும். இந்த இடத்துல அது மட்டும் மிஸ்ஸிங். ஸோ புக்கில் என்ன பார்க்குறீங்களோ அதே நடக்கணும்லாம் அவசியம் இல்லை. ஸோ புக்கில் வந்து இந்த மாதிரி பார்த்துருந்துருப்பீங்க. ப்ராக்டிஸ் பண்ணும்போது நிறைய வந்து நம்ம கூகுள்லேயே ரெஃபரன்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து சார்ட்டை வந்து பார்த்துருக்கலாம். ஸோ இது பார்த்ததுக்கப்புறமா வந்து இதில் ஒரு குழப்பம் இருக்குது. என்னென்னா மேலேருந்து இப்படி வந்தது அப்படின்னா இந்த பேட்டர்ன் படி கீழே இப்படி பிரேக் ஆகும்னு தான் போட்டிருக்கும். அதனால தான் பேட்டர்னை வந்து நீங்கள் கற்றுக்கிட்டா மட்டும் நீங்கள் வந்து அதை வந்து சக்ஸஸ் பண்ண முடியாது அப்படின்னு வந்து நான் வந்து சொல்கிறது உண்டு.
சரியா? ஆ சரி, ஓகே, ரைட்டு. இது வந்து பிரேக் ஆகி மேலே போயிருக்குது. இது வந்து அடுத்து வந்து நான் அடுத்தடுத்த விஷயங்கள நான் வந்து சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறவன், வேகமா போறோன்னு எதுவும் நெனச்சிராதீங்க. இந்த ப்ரீவியஸா இதுலயும் அதே வீடியோல நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா? இந்த கேன் வி எக்ஸ்பெக்ட் மோர் ஃபால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அந்த பதிவிலேயே நம்ம வந்து இத வந்து பார்த்துருப்போம். இது திரும்புச்சு அப்படின்னா, ஒரு கேண்டில் வந்தது அப்படின்னா, எங்க போய் நிக்கணும் அடுத்து? இந்த லெவலுக்கு போணும். அடுத்து இந்த லெவலுக்கு போணும். அடுத்து இந்த லெவலுக்கு போணும். போயே போயிட்டோம். திரும்புனான்னா போயிருவோம். எப்படி வந்து போயிருக்கிறான்? இது இன்டர்னலா உள்ளுக்குள்ளாரயே வந்து அதே லெவல்லேருந்து மேல போக ட்ரை பண்ணியிருக்குது. ஆனா வந்து ஹைய வந்து கட் பண்ண முடியாம, கீழ வந்து இன்னொரு லோ வச்சு கீழ போயே போச்சு. இத கட் பண்ணணும், இத கட் பண்ணணும். ஏன்? ப்ரீவியஸா வந்து இந்த ஹரிசாண்டல்ல பிரேக் பண்ணுச்சுன்னா மேல போயிரும். அதே லெவல்ல வந்து சப்போர்ட் எடுத்துட்டு மேல போயிருக்கான் தெரியுதா? இங்க இருந்த பையிங்க்கும் ரிவர்சலு, இங்க இருந்த பையிங்க்கும், இங்க இருக்கிற பையிங்க்கும் வித்தியாசம் இருக்கு தெரியுதா? பவர் இல்ல பையர்ஸ் கிட்ட. ஏன்? இவ்ளோ தூரம் மேல கொண்டு போயிட்டாங்க மார்க்கெட்ட. அந்த அவ்ளோ தூரம் கொண்டு போனதுக்கு அப்புறமா, ஒரு சின்ன கரெக்ஷன் வந்து கண்டிப்பா வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எப்பவுமே நடக்கிற விஷயம் தான். அந்த பவர் பையிங் பவர பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிரும். எங்கேருந்து போறோம்? இங்கலாம் எவ்ளோ ஒரு ஆர்வமா பை பண்ணியிருக்காங்க தெரியுதா? இங்கேயும் வந்து ஒரு சின்ன கரெக்ஷனுக்கு அப்புறமா மறுபடியும் அந்த ஆர்வம் குறையவே இல்ல. சின்ன கரெக்ஷனுக்கு அப்புறமா ஆர்வம் ஆரம்பிச்சது. ஆனா, ப்ரீவியஸ் ஹைக்கு போனோனே அப்படியே தலையிலேயே கொட்டு. போல. அந்த ஆர்வம் ஆரம்பிச்சோனே தண்ணி ஊத்தி அணைச்சுட்டாங்க. மறுபடியும் வந்து கரெக்ஷன் தான் வந்திருக்குது. மறுபடியும் ஆர்வம் வந்து ஆரம்பிச்சிருக்குது. மறுபடியும் ஒரு கரெக்ஷன் கூட வரலாம். வந்துட்டு அதுக்கப்புறமா வந்து பிரேக் ஆகும்போது ஆர்வ கோளாறுல வந்து மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னும் நெறைய. சரியா? கீழ கீழ வரவே கூடாது. எது வந்து லெவல்ஸ் நம்மளுக்கு இப்போ இங்க லெவல் இருக்கு, இங்க லெவல் இருக்கு. அடுத்த லெவல் இங்க இருக்கு. ஏன்னா புதுசா போய் ஒரு ஹை வச்சுட்டான்ல. ஹை வச்சுட்டு தானே கீழ வர்றான். அப்ப இந்த லெவல கட் பண்ணவே கூடாது. கீழ இதுவரையும் கூட வரலாம் மறுபடியும். மறுபடியும் மேல போம்போது, மேல போய் மறுபடியும் வந்து ஹைய பிரேக் பண்ணிட்டு போணும். ஸோ 2 விஷயங்கள பார்த்துருப்பீங்க. அ புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். சென்செக்ஸ் கிட்டத்தட்ட நிஃப்டிய தான் ஃபாலோ பண்ணும் சென்செக்ஸ். சென்செக்ஸ் அப்படியே நிஃப்டியுடைய ஜெராக்ஸ் காப்பி மாரி தான் வந்து ட்ரேட் ஆயிட்டே இருக்கும். அதுலயும் வந்து அதே கான்செப்ட் தான். இத வந்து தனியா ஸ்பெஷலா வந்து எக்ஸ்ப்ளைன் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. இதுல வந்து திரும்ப அதே லைன்ஸ் வந்து நீங்க போடும்போது வந்து உங்களுக்கு வந்து நல்லாவே வந்து தெரியும். அந்த பையிங் ஆர்வம்னு நான் இப்ப சொன்னேன் பார்த்தீங்களா? பேங்க் நிஃப்டில. இந்த பையிங் ஆர்வம் இங்கேருந்து இவ்வளோ தூரம் இருக்கு. ஒரு சின்ன கரெக்ஷனோட இங்கேருந்து எவ்வளோ எவ்வளோ ஆர்வமா பை ஆகி மேல வந்திருக்காங்க. இங்க எவ்வளோ ஆர்வமா பை ஆயிருக்காங்க. பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த கரெக்ஷன நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்க. ஒரு விஷயத்தையும் வந்து நீங்க பர்சனலா அது ட்ரெய்னர் வந்து என்ன வேணாலும் ட்ரெயின் பண்ணலாம். நீங்க பிராக்டிஸ் பண்ணா தான் அத வந்து அப்ளை பண்ண முடியும். பேங்க் நிஃப்டில எங்க போயிடுச்சு? இங்க போயிருந்தது. நிஃப்டில எக்ஸாக்ட்டா அந்த பாயிண்ட்ல வந்து தான் ரிஜெக்ட் ஆச்சு. இந்த சென்செக்ஸ் வந்து நிஃப்டியோட ஜெராக்ஸ் காப்பி மாரி தான் இருக்கும்னு சொன்னேன். அதேதான். ப்ரீவியஸா ஃபால் ஆயி ரைஸ் ஆயிருக்கு. இந்த ரைஸுக்கு கிட்ட போய் தான் மார்க்கெட் வந்து மறுபடியும் வந்து தடுமாறிக்கிட்டு இருக்கு. மார்க்கெட் முடிய போற நேரத்தில எல்லாரும் வந்து பை எதனா பண்ணியிருந்தாங்கன்னா, அவங்க எல்லாருமே வந்து குளோஸ் பண்ணியிருப்பாங்க. சரியா? சரி, ஓகே, ரைட்டு. வேற வந்து கோல்டுல வந்துட்டு நேத்து என்ன பண்ணியிருந்தோம்? நேத்து இது பார்த்தீங்களா? நிஃப்டி, பேங்க் நிஃப்டி நீங்க பார்த்தீங்க. கோல்டு வந்து இது வந்து ஃபாரெக்ஸ் கோல்டு. அதே விஷயத்த சொல்றேன் பாருங்க. ஒரு ஃபால் ஆயிருக்கு. ரிவர்சல் ஆயிருக்கிறான். அந்த ஃபால் கன்டின்யூ ஆயிருக்குது. அங்கிருந்து வந்து ரிவர்சல் ஆயி மேல வந்துட்டே இருக்குது பிரைஸு. தொடர்ச்சியா வந்து மேல வருது. எக்ஸாக்ட்டா ப்ரீவியஸ் லெவலுக்கு வந்தோன தான் வந்து ரியாக்ஷனே ஆயிருக்கு. அப்ப இது லோனா, அடுத்தடுத்து லோ வந்து இங்கெல்லாம் பண்ணிட்டு போகுது. என்ன பண்ணணும் பிரைஸு? மேல போய் கீழ வரும்போது இந்த லோவ எக்காரணத்த கொண்டும் கட் பண்ணக்கூடாது. கட் பண்ணானா என்ன பண்ணுவான்? இன்னும் வந்து கீழ விழறதுக்கான வாய்ப்பு தான் ஜாஸ்தி. சரி, அதே மாரி இந்த பையிங் பவர் பார்த்தீங்கல்ல? பையிங் பவர். இங்க என்ன ஆயிருக்குது? வால்யூமோட பிரேக் ஆயிருக்கிறான். ஏன் இந்த வால்யூம் வந்து ஜெனரேட் ஆயிருக்குது? இங்க ஏற்கனவே இந்த லெவல கட் பண்றதுக்காக பெரும் முயற்சி வந்து பண்ணியிருக்கான். ஏற்கனவே ஒரு பெரிய அப் ட்ரெண்ட்ல மேல வந்திருக்கிறான். இந்த இடத்துல வந்து அப்படியே நிக்கிது மார்க்கெட்.
ப்ரீவியஸாக லோ பண்ணியிருக்கான், இன்னொரு லோ பண்ணியிருக்கான். மேலே வந்துட்டு இப்போ எப்படி ரிஜெக்ட் ஆகி கோல்டு கீழே போச்சு, அதே ரிஜெக்ஷன் இங்கேயும் நடந்துருக்குது. கீழே வரும்போது ப்ரீவியஸ் லோக்கு கீழே போகல, புது லோ வச்சுட்டு மேலே போய் கீழே வரும்போது இன்னொரு லோ வந்து வைக்கணும். வைக்காமல் திரும்ப வந்து மேலே போகிறான். அழகாக வந்து இந்த இடத்துல வால்யூம் பில்டப் ஆகுது. இந்த வால்யூம் பில்டப் ஆகுதுனாலே பையர்ஸுக்கு வந்து ஆர்வம் அதிகம் ஆயிடுச்சு அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஆர்வம் வந்து குறையவே இல்லை, தெரியுதா? அப்படியே போய்கிட்டே இருக்கிறாங்க. இந்த இடத்துல போய் தான் அந்த ஆர்வமே குறையுது. எவ்வளோ எனர்ஜி தெரியுது. அதே எனர்ஜி இங்கிருந்து திரும்ப வந்து இவ்வளோ தூரம் தெரியுதா உங்களுக்கு? திரும்பவும் அதே எனர்ஜி இவ்வளோ தூரம் தெரியுதா? அதுக்கப்புறம் எனர்ஜி, அதுக்கப்புறம் எனர்ஜி. இந்த எனர்ஜிக்கும் இங்கே நடந்துகிட்டு இருந்த விஷயத்துக்கும் நீங்கள் ரிலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு பையர்ஸ் வந்து எந்த அளவுக்கு ஆர்வமாக இருக்கிறாங்க அப்படி. இது இன்ஃபேக்ட் இது வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரேக் ஆனதுலேருந்து இவ்வளோ தூரம் போயிருக்கிறாங்கல்ல, இங்கே வந்து பிரேக் ஆனதுலேருந்து எவ்வளோ தூரம் போயிருக்காங்க. இங்கே வந்து பிரேக் ஆனதுலேருந்து இதுதான் லெவலு. இந்த இடத்துலேருந்து பிரேக் ஆனதுலேருந்து எவ்வளோ தூரம் போயிருக்காங்க. இங்கே பிரேக் ஆனதுலேருந்து எவ்வளோ தூரம் போயிருக்கிறாங்க. இதுதான் அந்த பையர்ஸ்க்கான ஆர்வம் குறையுது அப்படிங்கிறது வந்து உங்களால் இதிலிருந்தே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இவ்வளோ பெரிய ஃபால் வருமானலாம் நமக்கு தெரியாது. ஃபால் எப்போ வரும்? ப்ரீவியஸ் லோவை பிரேக் பண்ணால் வரும். எவ்வளோ தூரம் வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது? இங்கேருந்து மவுண்டன் கிளைம்பிங் ஆரம்பிக்கிறான் அப்படின்னா, இந்த இடத்துலேருந்து தடுமாற ஆரம்பிக்கிறான்னா, இந்த இடத்துக்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே இந்த ரிவர்சல் ஆகும். இந்த ரிவர்சல் கண்டினியூ ஆகணும்னா என்ன பண்ணணும்? இந்த மாதிரி வந்து புதுசு புதுசாக ஹை பண்ணிகிட்டே போகணும். இது மாதிரி எங்கேயா நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஏதோ இங்கே இருக்குது. புதுசு புதுசாக ஹை பண்ணிகிட்டே போகணும். என்ன பண்ணணும்? ப்ரீவியஸ் லெவலில் போய் பிரேக் பண்ணணும். இந்த புதுசாக ஹை பண்ணுறதுல ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இந்த லெவலில் போய் பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணானா மேலே இன்னும் வந்து போவோம். இன்னும் ஹையாக வந்து போய்கிட்டே இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து கோல்டு வந்து ஏற்கனவே வந்து இந்த மாதிரி ஒரு ஃபால் வந்து ஆயிருக்குதுங்க. எக்ஸாக்ட் லெவல்லேருந்து வந்து இது வந்து கோல்டு வந்து விழுந்துருக்குது. இதே மாதிரி எங்கேயா உங்களால் வந்து ரிலேட் பண்ணி பார்க்க முடியுமா அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, நிஃப்டியில் என்ன நடந்துருக்குது? 4 ஹவரில் போனீங்கன்னா உங்களுக்கு கிளியராக வந்து தெரியும். இதே கோல்டில் என்ன பார்த்தீங்களா, அதே தான் இங்கேயும் நடந்துருக்கு. விழுந்துட்டு அதே ரேஞ்சுக்கு போயிட்டு என்ட்ரி எட்டு எக்ஸிட்டு பூமாலை கீழே வந்து அப்போ ஹையர் டைம் ஃப்ரேம் போனீங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த வாய்ப்புகள் வந்து எந்த அளவுக்கு வந்து தெரியுது அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுங்க. நேற்று இந்த பதிவை வந்து போட்டிருந்தோம் நம்ம. இங்கேருந்து பிரேக் ஆகி வந்தது. செல்லர்ஸ் எந்த அளவுக்கு இருக்கிறாங்க தெரியுதா உங்களுக்கு? ஏன் இந்த இடத்துல செல்லர்ஸ் வந்தாங்க? ப்ரீவியஸ் லெவலு வந்தோன்னா செல்லர்ஸ் வர்றாங்க. இந்த செல்லர்ஸையும் மீறி இங்கிருந்து பை பண்ணி ஆர்வமாக இவ்வளோ தூரம் கொண்டு போன பையர்ஸு இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு ரீஃபியூலிங் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த வால்யூம் பார்த்தீங்களா, அடிச்சு பிடிச்சி மேலே போகிறாங்க. ஆனால் இவ்வளோ தூரம் போன மார்க்கெட்டால் இங்கே பிரேக்லேருந்து எவ்வளோ தூரம் போயிருக்கு? இவ்வளோ தூரம் தான் போயிருக்கு. போனோன்னே கரெக்ஷன். இங்கெல்லாம் அந்த கரெக்ஷன் நீங்கள் பார்த்துருக்க முடியாது. ஆனால் போனோன்னே கரெக்ஷன். மறுபடியும் கொஞ்சமாக மேலே போகிறாங்க. ஒரு பெரிய கரெக்ஷன் வருது. அதான் நான் வந்து உங்களுக்கு வந்து இப்போ இது வந்து ட்விட்டரில் இதெல்லாம் வந்து போஸ்ட் பண்ணுவோம். இங்கே போஸ்ட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? ஸ்மால் செல்லர்ஸ், ஸ்ட்ராங் செல்லர்ஸ். ஸ்ட்ராங்காக வந்துருக்காங்க செல்லர்ஸ். கிளியராக தெரியும். இந்த ஸ்ட்ரெச்சிலேயே நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுதான் ஸ்ட்ராங் செல்லர்ஸ். ஆனால் நமக்கு கவலை இல்லை. ஏன் கவலை இல்லை? இதுதான் லோ. இந்த லோவை கட் பண்ணாமல் என்ன தான் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் இப்படி போய் இன்னொரு ஹை வச்சுட்டாங்கன்னா வேலை முடிஞ்சுது, அவ்வளோதான். ஸோ ஒரு ஹை, இன்னொரு ஹை, அப்படியே வந்து மேலே 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 அடுத்தடுத்து போவாங்கன்னு நம்ம வந்து நம்பலாம். எது வரைக்கும்? மேலே போய் கீழே வந்துட்டு மேலே பாதி தூரம் போயிட்டு கீழே வர்றான் பார்த்தீங்களா, இது வரைக்கும். இதுக்கப்புறம் நம்பிக்கை இல்லை. இது வந்து எந்த இடம்? நம்ம இப்போ தான் 15 மினிட்ஸில் பார்த்தோம். அந்த ப்ரீவியஸாக பொறுமையாக வந்து மேலே போச்சு. மேலே போய் அந்த லெவலை பிரேக் பண்ண முடியாமல் கீழே வந்து தான் இந்த லெவலை பிரேக் பண்ணி இவ்வளோ தூரம் வந்து கீழே வந்து வந்தது. இந்த கோல்டு பார்க்குறதுக்கான ரீசன் இன்னும் இருக்குது. நமக்கு வந்து ட்விட்டரில் நான் இந்த மாதிரிலாம் யாருக்கும் சொல்கிறது இல்லை. இருந்தாலும் வந்து ஒரு ரொம்ப தீவிரமாக ஃபாலோ பண்ணுறவர் வந்து நான் வந்து இந்த இடத்துல ட்ரேட் எடுத்துட்டேன்னு சொன்னார். அதை கூட நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கடைசியாக. எப்படின்னு வந்து அதையும் நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இப்போ 5 மினிட்ஸில் நீங்கள் போய் பார்க்கும்போது இது இன்னும் பியூட்டிஃபுல்லாக தெரியும். ஒரு பெரிய ஃபாலு.
என்ட்ரி அட் எக்ஸிட்டு ஸ்ட்ராங்காக வந்து க்ரீன் கேண்டில் வந்து வந்தது. இந்த க்ரீன் கேண்டில்லேருந்து இந்த லெவலை வந்து கட் பண்ணோம். வால்யூமோட மேலே போகணும். வால்யூமோட மேலே போனதுக்கப்புறம் ரிவர்சலு, மறுபடியும் அடுத்த ஹை, ரிவர்சலு, மறுபடியும் அடுத்த ஹை, ரிவர்சலு, மறுபடியும் அடுத்த ஹை. அடுத்த ஹை இவ்வளோ தூரமே போயாச்சு. இந்த ஸ்ட்ராங்காக பை ஆனாலோ ஸ்ட்ராங்காக செல் ஆனாலோ அடுத்து வந்து ரிவர்சலை நம்ம எதிர்பார்க்கலாம். இது ஒரு கான்செப்ட். நிறைய தடவை நான் வந்து சொல்லிட்டேன். அப்போ ஸ்ட்ராங்காக பை ஆனதுக்கப்புறமா என்ன ஆயிருது, இப்போ தான் நம்ம வந்து நிஃப்டிலையும் பார்த்தோம், கோல்டுலேயும் பார்த்தோம். டைம் ஃப்ரேம் வேறு டைம் ஃப்ரேமில் 4 ஹவர் டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்தோம். இது வந்து 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். இங்கேயும் அதே தான் நடந்திருக்கு. இப்படி ஒரு நல்ல ஸ்ட்ராங் பைக்கு அப்புறமா இன்னொரு ஹை வைக்க முடியாமல் ப்ரீவியஸ் லெவலில் எங்கேருந்து விழுந்ததோ அந்த லெவல்லேருந்தே வந்து கட் பண்ணிட்டான். நமக்கு எது வரைக்கும் வந்து வாய்ப்பு வந்து இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த ப்ரீவியஸ் லோ இருக்குது பார்த்தீங்களா, இது வரைக்குமே வாய்ப்பு இருக்குது. இது வரைக்குமே கூட நம்ம வந்து மேலே திரும்ப ரிவர்சல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த செகண்ட் லோ வச்சு தேர்ட் லோ வச்சு இங்கிருந்து கூட மறுபடியும் வந்து இப்படி வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அது நடக்கணும்னா என்ன பண்ணணும், இந்த லெவல்ஸை வந்து கட் பண்ணணும். லெவல்ஸை ஏன் கட் பண்ணணும்னா பையர்ஸுக்கு அந்த அளவுக்கு ஆர்வம் இருக்கணும். ஆர்வம் இருந்தால் தான் அவங்க லெவல்ஸை வந்து கட் பண்ணுவாங்க. அப்போ கீழே வந்து புது லோ வச்சுட்டு மறுபடியும் வந்து ட்ரை பண்ணுறாங்க, இந்த லெவலை கட் பண்ணணும். மறுபடியும் வந்து கீழே வந்து புது லோ வச்சுட்டு மேலே போகும்போது அந்த லெவலை கட் பண்ண முடியல. கட் பண்ண முடியலன்னொடனே வந்து கீழே வர ஆரம்பிக்கிறாங்க செல்லர்ஸ். வெள்ளிக்கிழமை எப்போவுமே வந்து ஒன் சைடாக வந்து போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ப்ரீவியஸாக இங்கே வந்து லெவல் இருக்குது, இந்த லெவலுக்கு வந்த உடனே மேலே போக ட்ரை பண்ணுறான் மார்க்கெட்டு. ஓகே ரைட்டு, ஒரு பெரிய ஃபாலாக இருக்குது, நம்ம எதிர்பார்க்குற அதே ஃபால். செல்லர்ஸ் எக்கச்சக்கமாக உள்ளே வந்து வந்திருக்கிறாங்க. இந்த செல்லர்ஸ் எல்லாம் வந்தோடனே இந்த இடத்துல வந்து ஸ்ட்ராங்காக ஒரு க்ரீன் க்ளோஸ் வருது. இந்த க்ரீன் க்ளோஸ்லேருந்து மார்க்கெட் மேலே போகுது. அடுத்து என்ன பண்ணணும், மேலே இப்படி போய் இன்னொரு ஹை வைக்கணும், அடுத்து இன்னொரு ஹை வைக்கணும், இந்த ஐயை மறுபடியும் வந்து தாண்டணும், தாண்டி மேலே போகணும். அப்போ தான் இந்த ஐக்கு போகும். அப்போ தான் மறுபடியும் இதெல்லாம் நடக்கும்போது என்ன பண்ணணும், இந்த லோவை கட் பண்ணவே கூடாது. லோவர் டைம் ஃப்ரேமில் ட்ரேட் பண்ணும்போது இதை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும். என்ன பண்ணியிருக்கிறான், தொடர்ந்து வந்து விழுந்துருக்கு, தொடர்ந்து வந்து கீழே வந்துட்டே இருக்கு. ப்ரீவியஸ் லெவலான ப்ரீவியஸ் 1 ஹவரில் நீங்கள் இந்த லெவல் மார்க் பண்ணி வச்சுருக்கீங்க, அந்த லெவலுக்கு வந்து இன்னும் வேகமாக வந்து விழுது. இந்த இடத்துல வந்திருக்கிறான், இந்த இடத்துல வந்து நின்றுருக்கிறான், தடுமாறி இருக்கான், பையர்ஸ் உள்ளே வந்திருக்கிறாங்க, எல்லாமே ஓகே, மேலே போகணுமே. அதுதான் அந்த ஹரிசாண்டல் பிரேக்கோ ட்ரெண்ட் லைன் பிரேக்கோ நான் வந்து சொல்கிறது. மேலே இப்படி போயிருக்கிறான், மேலே இப்படி போயிருக்கிறான், தெரியுதா? இந்த ஹரிசான் அடுத்து 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 லெவல்ஸ் வந்து கீழே வந்து வச்சுக்கிட்டே வருது, தெரியுதா? கொஞ்சம் பெருசு பண்ணோன்னா பார்த்துருவோம். இந்த லெவலை பிரேக் பண்ணானா மேலே போயிடுவான். உங்களுக்கு கிளியராக வந்து எல்லா இடத்துலையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த லோ வச்சிருக்கிறான், இந்த லோ வச்சிருக்கிறான், இந்த லோ வச்சிருக்கான், இன்னொரு லோ வச்சிருக்கான். ஸ்ட்ராங்காக பை கேண்டில் வந்து எங்கே வந்து இவ்வளோ பெரிய ஃபாலுக்கு பையர்ஸ்க்கான நம்பிக்கை நட்சத்திரமான கேண்டில் இதுவாக இருக்குமா, இல்லை இதுவாக இருக்குமா? எவ்வளோ பெரிய ஃபாலு, கண்ணா பின்னான்னு விழுந்துருக்கு. ஃப்ரைடே அன்னைக்கு மார்க்கெட் முடிய போகிற நேரம் வரைக்குமே ஃபால் ஆகி தான் விழுந்துட்டு இருந்தது, ஒரு பெரிய ஃபாலு. அதுக்கப்புறமா உங்களுக்கு சரியான ஒரு பெரிய க்ரீன் க்ளோஸ், வால்யூமோட க்ரீன் க்ளோஸ் வந்து நடந்திருக்கு. இவ்வளோ பெரிய ஃபாலுக்கு இதுதான் அப்பாடா வந்தாங்கடா 10 பேர் பையர். இப்போ என்ன பண்ணணும், பண்ணக்கூடாது, லோவை எக்காரணத்தை கொண்டு அவன் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் மேலே போனான்னா மேலே போய்கிட்டே இருப்பான். இவ்வளோதான் விஷயம். நான் இந்த இடத்துல பை பண்ணியிருக்கோம், அந்த இடத்துல பை பண்ணியிருக்கோம், எல்லாமே அந்த பை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் தப்பாக தான் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறது வந்து எதில் தெரியுது அப்படின்னா, ப்ரீவியஸாக ஒரு அந்த ஹைக்கு மேலே போகணும். ஒரு நல்ல ஸ்ட்ராங்காக ஒரு கேண்டில் வந்து வரணும். எங்கேருந்து விழுந்திருக்கான், கண்ணா பண்ணான்னு விழுந்துருக்கிறான், மேலேருந்து விழுந்துக்கிட்டு இருக்கிறான். அவனுக்கான அந்த பலசாலி யார், இவன் தான் அந்த பலசாலி. இங்கே தான் உங்களுக்கு அந்த கன்ஃபர்மேஷனே வருது. மேலே செல் பண்ணவங்களாம் இங்கே வந்து புக் பண்ண வந்து ஆரம்பிக்கிறேன். புக் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பலம் புரிஞ்ச ஒரு கேண்டில் வருது. இப்போ என்ன பண்ணணும், இதை கட் பண்ணணும். எவ்வளோ வேகமாக மேலே போயிருக்கு, மேலே போயிருக்குது. அதுக்கப்புறம் வந்து மேலே ஓரளவுக்கு போயிருக்கு, அதுக்கப்புறம் மேலே இன்னும் கொஞ்சமாக, அப்புறம் இன்னும் கொஞ்சமாக, அப்புறம் போகலை. இதையும் நான் வந்து மார்க் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கிறேன்னா, ஸோ இது நடந்துகிட்டு இருக்கும்போதே வந்து மார்க் பண்ணி கொடுத்த ஸ்டெப்ஸு, சிக்னல் கேண்டில் இதுதான்,
ஸோ இதை பிரேக் பண்ணுச்சு, வால்யூமோட க்ளோஸ் வச்சிருக்கு. சாரி வால்யூமோட க்ளோஸ் வச்சிருக்கு. சிக்னல் கேண்டில் இதுதான். இப்போ வந்து புதுசு புதுசா ஹை பண்ணிட்டே போயிட்டே இருக்கிறான். இப்போ இந்த இடத்துல வந்து தடுமாறிக்கிட்டு இருக்கான். இங்கெல்லாம் வந்து அடுத்தடுத்து ஹை பண்ணிட்டான். இங்க வந்து ரிஜெக்ட் ஆகுது. திரும்பவும் வந்து இந்த இடத்தையும் மார்க் பண்ணி எல்லாத்தையும் அப்போ புதுசா நீங்க பார்க்குறீங்கன்னா புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதையும் நான் ஒத்துக்கிறேன். ரொம்ப நாளா வந்து என்ன ஃபாலோ பண்ணணும். 1 மணி நேரம் டைம் இருந்தாலும் அத கடைசி வரைக்கும் வந்து கடைசி வரைக்கும் நீங்க வந்து பார்க்கும்போது தான் அதில வந்து உங்களுக்கு என்ன நடக்குது, என்ன நான் சொல்ல வந்தேன் அப்படிங்கிறதே உங்களுக்கு வந்து புரியும். இல்ல அப்படின்னா, அது புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப, 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 ரொம்ப கம்மி. அது வந்து நம்ம இவரே சொல்லியிருப்பாரு. ரொம்ப, 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 ரொம்ப தெளிவா சொல்லிக் குடுத்திருப்பார் சசி அண்ணா. முக்கியமான விஷயம் கடைசி வரைக்கும் பார்க்கணும். கடைசி வரைக்கும் பார்க்கணும். பார்த்தா தான் வந்து இது வந்து என்னங்கிறது வந்து உங்களால புரிஞ்சுக்க முடியும். இப்ப நான் கடைசியா போட்ட அந்த எக்ஸ் வலைத்தளத்தில போட்ட இதுதான். இந்த இடத்த மார்க் பண்ணி உங்களுக்கு குடுத்துட்டேன். அதே மாரி இத தாண்டுனானா மேல போவான்னு நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். ஒரு தடவையும் வந்து இந்த மாரி வந்து மேல போயிட்டு இருக்கிற மார்க்கெட்டு இந்த இடத்துக்கு வந்தோம்னா அப்படியே ஸ்லோ டவுன் ஆயிடுச்சு. 3 தடவ ட்ரை பண்றான். 3 தடவையும் முடியல. அதுக்கப்புறமா என்ன பண்ட்டான் லோ. அதுக்கப்புறம் என்ன பண்ட்டான் லோ. மறுபடியும் வந்து லோ வர்றதுக்கான வாய்ப்ப முயற்சி பண்ணிட்டு இருக்குது கோல்டு. அப்படியே வந்து ஹையர் டைம் ஃப்ரேம் போய் பார்ப்போமா? 4 ஹவர் டைம் ஃப்ரேம். 4 ஹவர்ல என்ன புரிஞ்சுக்கிறோம் நம்ம? இந்த இடத்துல பிரேக் ஆயிருக்குது பிரைஸு. பிரேக் ஆனோனே வால்யூம் ஜெனரேட் பண்ணி மேல போக ஆரம்பிச்சிருக்குது. ஒரு ரொம்ப சின்ன மைனர் ரிஜெக்ஷன். கரெக்ஷனோ, ரிஜெக்ஷனோ ஏதோ ரொம்ப மைனரா தான் ஆயிட்டு இருக்குது. இந்த இடத்துல கொஞ்சம் பரவாயில்லாம இருக்குது. இந்த இடத்துல நின்னுட்டான். இதுவரைக்கும் இந்த ஸ்ட்ரெச் ஃபுல்லா செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் ஆரம்பிக்கிற வரைக்கும் நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா, இந்த மாரி மார்க்கெட் எங்கேயுமே நிக்கல. நம்ம 4000ல நிக்கும்னு எதிர்பார்த்தோம். 4000ல ஒரு சின்ன ரிஜெக்ஷன் வந்துட்டு மேல போயாச்சு. 4400 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போகும்போது தான் மார்க்கெட்டு எத்தனை நாளா நின்னுச்சு? 4 நாளா ஒரே இடத்துல நின்னுச்சு மார்க்கெட். அதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய செல் ஆஃப். ஏன்? இங்கேருந்து பை பண்ணி அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்க எல்லாருமே மார்க்கெட் நின்னோனே ஒரு சின்ன பதட்டம். சரி வந்த வரைக்கும் எடுத்துக்கலாம்ப்பா. எப்படியும் கோல்டு மேல தான் போகுது. எல்லாரும் வந்து எல்லாம் அங்க சண்டை போடுறேன், இங்க சண்டை போடுறேன். ஒரே பஞ்சாயத்து பண்ணிட்டே இருக்காங்க உலகத்துல. மேல தான் போகும். அப்போ வந்த வரைக்கும் எடுத்துக்கலாம். ஒரு கரெக்ஷன் கண்டிப்பா வரும். கரெக்ஷன் வரும்போது நம்ம ஆட் பண்ணிக்கலாம் மறுபடியும். இந்த மனநிலை எல்லாத்துக்குமே அதாவது நல்ல நல்ல தெளிவா வந்து ட்ரேட் பண்ற எல்லாத்துக்குமே வந்து இந்த இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க, போயிட்டு மொத்தமா வந்து இப்போ வெள்ளி இருக்கு. வெள்ளி வந்து வாங்கி வச்சுக்கலாம். ஒரு பாரா வந்து வாங்கி வைக்கலாம். 60,000 70,000த்துல இருக்கும்போதே வந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறோம். கண்டிப்பா மேல போகும். இன்னும் வந்து அந்த செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி இந்த இதெல்லாம் என்னது சோலார் பவரு இந்த மாரி இண்டஸ்ட்ரியல் யூஸ் வந்து அதிகமா இருக்கிறதுனால, இது வந்து இப்போ விழுந்திருக்குது. அதனால வந்து இன்னும் பெரிய லெவல்ல விழும். அப்படி இப்படிலாம் பேசிட்டு இருக்கிறாங்க. ஆ இன்னும் கொடுமை என்னன்னா, நம்மலாம் வந்து இந்த மாரி சொல்றது ஒரு 5000 பேர் பார்க்குறாங்கன்னா, அதெல்லாம் கிட்டத்தட்ட 5,00,000 பேர் பார்க்குறாங்க. நான் பேர் சொல்ல விரும்பல. அவங்கலாம் என்ன சொல்றாங்கன்னா, தங்கம் மேலும் பெரிய சரிவ வந்து சந்திக்கும்ன்றாங்க. அ ஓகே, ரைட். சொல்லட்டும். சொல்றவங்க சொல்லிட்டே இருக்கட்டும். இதுலயும் வந்து நீங்க செல்லிங் பெரிய பிரஷரு, ஒரு சின்ன கரெக்ஷனு, அந்த செல்லர்ஸ் எவ்வளோ கம்மியாகுறாங்க தெரியுதா? மறுபடியும் உங்களுக்கு வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு பை கேண்டில் வந்திருக்கு தெரியுதா? பையர்ஸ் உடைய வரவு இதுலயே வந்து உங்களுக்கு வந்து நல்லா தெரியணும். என்ன ஒரே இது, இத கட் பண்ணணும். ஏன் அப்படி சொல்றோம்? ஒரு லைட்டா ஒரு ரிவர்சல். இதோடயே அப்படியே கன்டின்யூ ஆகுதுன்னா, இத கட் பண்ணணும்னு பேசியிருந்திருப்போம் நம்ம. ஆனா இங்கிருந்து ஒரு சின்ன கரெக்ஷன் மறுபடியும் வரும்போது, செல்லு வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்குது. அடுத்த தடவ இங்க ஆரம்பிச்சு இவ்வளோ தூரம் வந்திருக்குது. அடுத்த தடவ இங்க ஆரம்பிச்சு இவ்வளோ தான் வந்திருக்கு. உங்களுக்கு புரியுதா? இத வந்து நான் வந்து இல்ல இத வந்து அந்த படிக்கட்டுன்னு ஒரு விஷயம் சொன்னோம் பார்த்தீங்களா? அந்த மாரி வந்து வேற மாரி எதனா சொன்னா தான் உங்களுக்கு புரியுமா? நான் யோசிக்கிறேன். ரொம்ப சிம்பிளிஸ்டிக்கா உங்களுக்கு எப்படி சொல்றதுன்னு நான் செல்லர்ஸோடைய ஆர்வம். இந்த ஆர்வம் எங்கேருந்து வந்தது? இங்கேருந்து பை ஆகி வந்ததுக்கப்புறமா இந்த ஆர்வம் வந்தது. ஆர்வம் கம்மியாகுது. ஆர்வம் இன்னும் ரொம்ப கம்மியாகுது. அதே சமயத்தில என்ன அர்த்தம்? இந்த இடத்துல மார்க்கெட் நின்னுட்டே இருக்குது அப்டின்னா என்ன அர்த்தம்? பையர்ஸ் உள்ள வர்றாங்கன்னு அர்த்தம். அது எங்க தெரியுது? இந்த கேண்டில்ல உங்களுக்கு வந்து தெரியுது.
அப்போ ஒரே ஒரு இது அவ்வளோதான். இந்த லெவல் ஹரிசாண்டல் லெவலை கட் பண்ணணும், மேலே வரணும். மேலே வந்தால் எங்கே வந்து தடுமாற வாய்ப்பு இருக்குது, இங்கே வந்து தடுமாற வாய்ப்பு இருக்குது. தடுமாறி இந்த லெவலுக்கு வராமல் எங்கேயோ இங்கே இருந்து மறுபடியும் ரிவர்சல் ஆனால் எங்கே போயிடுவான், இங்கே போயிடுவான். அவ்வளோ, இதுதான் சீக்வன்ஸ், அவ்வளோதான். மேலே போயிருக்கு, கீழே வந்துருக்குது. ஏதாவது ஒரு க்ரீன் க்ளோஸ் நாளைக்கு நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன குட்டியாக ஒரு க்ரீன் க்ளோஸ் வருது அப்படின்னா அங்கேருந்து போயிருக்கிறான். இப்படி கீழே வந்துட்டு நம்ம லக்கியாக இருந்தோம்னா இந்த இடத்துல ஒரு குட்டியாக ஒரு க்ரீன் க்ளோஸ் வரலாம், வந்துட்டு அங்கேருந்து வந்து மேலே போகலாம். அப்படி இல்லைனா ஒரே அடியாக கூட ஒரு நல்ல ஒரு க்ரீனில் போயிட்டு நாளைக்கு வந்து இங்கே கொண்டு போய் க்ளோஸ் வைப்பான். மண்டே அன்னைக்கு ஆரம்பித்து மேலே தான் போகுது இந்த ட்ரெண்டு அப்படின்னா, விழுந்திருக்கு ரிவர்சலு, விழுந்திருக்கு ரிவர்சலு, விழ முடியலை, மேலே போயிட்டான், கீழே வந்துகிட்டு இருக்கிறான், கரெக்ஷனு, மேலே கரெக்ஷனு, மேலே நடக்க நிறைய சான்சஸ் இருக்குது. இப்படி தான் இது மார்க்கெட்டை வந்து ரன் ஆகிட்டே இருக்கு. அப்போ இது வந்து நம்ம கரெக்ஷனை எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம வந்து என்ன பண்ணணும்? 1 ஹவர்லேயோ இல்லை 4 ஹவர்லேயோ போயிட்டு இது எல்லாத்தையும் வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம், தேவையில்லை நம்மளுக்கு. அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன எதிர்பார்க்கலாம், ரிவர்சலை எதிர்பார்த்துட்டு இருக்கோம். டேலேருந்து எப்படி 1 ஹவருக்கு வந்தோம், ரிவர்சலை வந்து எதிர்பார்த்துருக்கோம். ஒரு ஃபால் ஆயிருக்குது, புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஃபால் ஆயிருக்குது, திரும்ப அந்த ஃபாலில் அதே ரேஞ்சுக்கு போய்ட்டு ஒரு பெரிய ஃபால் ஆயிருக்கு. அப்போ மார்க்கெட்டில் இன்னும் செல்லர்ஸ் வந்து இன்னும் கூட கொஞ்சம் நம்பிக்கையாக தான் இருப்பாங்க. நான் ஒரு பெரிய ஃபால் ஆயிருக்கனால ஒரு அந்த ஃபாலுக்கான ஒரு ஷாக்கை வந்து அப்சர்வ் பண்ணியிருக்கேன். அந்த ஷாக் எவ்வளோ தூரம் வந்துருக்குது, ப்ரீவியஸ் லெவல் வரைக்கும் வந்துருக்குது. அங்கேருந்து செல்லர்ஸ் எவ்வளோ ஆர்வமாக இருக்கிறாங்க இங்கே 1 ஹவரில், இங்கே எவ்வளோ ஆர்வமாக இருக்கிறாங்கன்னு நீங்களே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். இப்போ என்ன ஒரே விஷயம் அப்படின்னா, இதை வந்து கட் பண்ணக்கூடாது. கட் பண்ணாமல் நாளைக்கு ரிவர்சல் ஆகும்போது இந்த லெவலை கட் பண்ணணும். இவன் இதுக்குள்ளாரியே கூட இப்படி கூட சுற்றிட்டு இருக்கலாம், கீழேயும் போகாமல் மேலேயும் போகாமல் நாளைக்கு ஃபுல்லாக பொழுதை கழிக்கலாம். பொழுதை கழிச்சிட்டு கூட அதுக்கப்புறம் இதுலேருந்து மேலே போச்சுன்னா எங்கே போகணும், இங்கே போகணும், அடுத்து இங்கே போகணும். கட் பண்ணானா எங்கே போயிடுவான், இங்கே போயிடுவான். இன்னும் பையிங்க வந்து ஆர்வம் அதிகமாகும். கொஞ்சமாக ரிவர்சல் வந்துட்டு அடுத்த தடவை இவ்வளோ பெரிய ரிவர்சல் வரமாட்டான், இங்கேருந்தே வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு. அப்போ ஒரு பெரிய ஃபாலுக்கு அப்புறமா ஒரு க்ரீன் க்ளோஸை வைக்கிது. இந்த க்ரீன் க்ளோஸ்லேருந்து நீங்கள் இந்த லெவலுக்குனாச்சும் வந்து மார்க்கெட் வந்து போயிருக்குது. ஒரு பெரிய ஃபாலில் இருந்து ஒரு 50% போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் தான் அந்த ஃபால் வந்து திரும்ப கண்டினியூ ஆகும் அப்படிங்கிறதும் ஒரு கான்செப்ட். நிறைய கான்செப்ட் வந்து சொல்லி கொடுத்துருக்குறேன். ஏதோ ஒரு விஷயத்தை மட்டும் பிடிச்சிக்கோங்க, எல்லாத்தையும் நீங்கள் கற்றுக்கணுன்னு அவசியம் இல்லை. ஒரே ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டா கூட போதும். அந்த விஷயத்துலேருந்து தெளிவு அடைஞ்சிட்டிங்கன்னா அதை மட்டுமே ஃபாலோ பண்ணி கூட நம்ம ட்ரேட் வந்து அழகாக பண்ணலாம். இங்கே பாருங்கள், ஒரு பெரிய ஃபால் ஆயிருது, இவ்வளோ தூரம் போயிருக்கு, ஃபால் கண்டினியூ ஆகிருக்குது. திரும்ப இங்கே வந்துட்டு இந்த லெவலை வந்து பிரேக் பண்ணணும், அப்படி தானே? இதை பிரேக் பண்ணான்னா அடுத்தடுத்து வந்து மேலே போயிடுவான். அப்போ இதை பிரேக் பண்ணி மேலே போயிருக்கிறான், இதை பிரேக் பண்ணி மேலே போனோன்னா மேலே போயிடுவான்ட்டு நீங்கள் வந்து கண்ணை மூடிட்டு வந்து உட்காந்துருக்கக்கூடாது. இங்கே வந்து அடுத்தடுத்து வந்து லோ பண்ணலை, இங்கே வரும்போது இந்த லெவலை கண்டிப்பாக கட் பண்ணவே கூடாது. கட் பண்ணனா கஷ்டம், மேலே போகிறது கஷ்டம். யார் கையில் மார்க்கெட் போயிடுச்சு, செல்லர்ஸ்குள்ள மார்க்கெட் வந்து போயிருக்கு. இப்போது ஒரு சின்ன கரெக்ஷன்னால் இது வந்து நடந்துகிட்டு இருக்குது. கட் பண்ணவே கூடாது, கட் பண்ணிட்டான். இப்போ அடுத்து என்ன பண்ணோம், இப்படி மேலே போயிட்டு இப்படி கீழே வந்துட்டு இந்த லெவலை கட் பண்ணியே ஆகணும். கட் பண்ணான்னா அடுத்தடுத்து வந்து இப்படி போகிறதுக்கான வாய்ப்பு, அடுத்த ரிஜெக்ஷன் இந்த இடத்துல, அடுத்த ரிஜெக்ஷன் இங்கே இந்த இடத்துல, அப்படியே கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்பு. அப்படி இது நடக்கவே இல்லை, அடுத்தடுத்து லோ பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கானா லோ தான். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. அவன் பாட்டுக்கு வந்து லோ பண்ணிட்டு கீழே போயிடும். ஃபோர் ஹவரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக வந்து தெரிஞ்சிடும். ஸோ டேயில் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த அப் ட்ரெண்டுக்கான ஒரு கரெக்ஷனாக இதை வந்து எடுத்துக்கிட்டு இப்படி மறுபடியும் வந்து ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆச்சுன்னா மறுபடியும் போய் இன்னொரு ஹை வைக்கணும்னு எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லை, பையர்ஸுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா அடுத்தடுத்து இன்னும் வந்து லோ பண்ணிட்டு வர்றதுக்கான வாய்ப்பு தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக பொறுமையாக வந்து ஏதோ ஒரு ட்ரெண்டை வந்து அவன் வந்து பிடிக்கட்டும். பிடிச்சதுக்கப்புறம் கூட நீங்கள் பை பண்ணணும்னு முடிவு பண்ணுறீங்கன்னா அந்த ட்ரெண்டை வந்து பிடிச்சதுக்கப்புறம் கூட யூ கேன் கோ ஃபார் இட். சரியா? அது வரைக்கும் ரொம்ப பொறுமையாக வந்து இருங்க. இந்த மாதிரி எதனா ஒரு விஷயம் வந்து நடக்கட்டும். நடந்ததுக்கப்புறமா நம்ம இந்த ஸ்ட்ரெச்சை வந்து நம்ம பிடிச்சோன்னா கூட போதும். நம்ம டார்கெட் ஈஸியாக இங்கே வந்து வந்துடும்னு எதிர்பார்த்தோம், அங்கேயே தான் வந்தது. ஒரு ட்ரேடையும் இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப நிதானமாக, ரொம்ப அவசரமே இல்லாமல் ரொம்ப நிதானமாக நீங்கள் பொறுமையாக வந்து நீங்கள் பார்க்க உங்களுக்கு எல்லாமே வந்து புரிய ஆரம்பிக்கும்.
நல்லா ஓரளவுக்கு புரிய ஆரம்பிச்சதுக்கப்புறமா நீங்கள் ட்ரேடை வந்து எடுக்க ஆரம்பிங்க. ட்ரேடு இன்றைக்கே பண்ணணும்னு அவசியமே இல்லை. திரும்ப திரும்ப நான் அதான் சொல்லுவேன். இன்றைக்கே நீங்கள் அதை பண்ணணும்னு அவசியமே இல்லை. நான் சொல்லி தந்த இந்த விஷயத்தை மட்டுமேனாச்சும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்க. வருது க்ரீன் க்ளோஸ் வந்து வருது, மார்க்கெட் வந்து மேலே போயிட்டு இருக்குது. அப்போ இப்படி மேலே போயிட்டு கீழே வரும்போது இந்த லெவலுக்கு வரவே கூடாது. வராமல் மேலே போனான்னா போயிடுவான். போகலை திரும்ப கீழே வரான்னா திரும்ப இந்த லெவலுக்கு வரக்கூடாது. அப்போ திரும்ப போகும்போது வால்யூமோடு பிரேக் பண்ணி மேலே போயிட்டான். இந்த லெவலில் கட் பண்ணால் மேலே போயிடுவான். எங்கே போயிடுவான்? இங்கே போயிடுவான். இதுக்கப்புறம் போகிறதெல்லாம் வந்து அது வந்து எக்ஸ்ட்ராவாக நம்மளுக்கு கிடைச்ச காசாக நம்ம வந்து நினச்சிக்க வேண்டியதான். இல்லைனா ப்ரீவியஸாக எதனா ஐ இருக்கும், அந்த ஐ வரைக்கும் போகும். ஒரு முறையும் வந்து இந்த ஸ்டெப்ஸை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறத வந்து எப்படி அப்படிங்கிறத வந்து நீங்கள் தொடர்ந்து வந்து முயற்சி பண்ணுங்க. நீங்களா எப்படி ஓடுறதுன்னு சொல்லி கொடுத்துறேன். இப்போ நீங்கள் தான் ஓடணும். ஓட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நிறைய குழப்பங்கள் வரும், நிறைய வளைவுகள் வரும். அந்த வளைவில் எப்படி ஸ்பீடை கம்மி பண்ணுறதா இல்லை ஸ்பீடை ஏற்றுறதா அப்படிங்கிறத வந்து நீங்களே பார்த்து பண்ணலாம். பாருங்கள், நம்ம இப்போ 1 ஹவரில் நம்ம போய் ஒரு விஷயம் பார்த்தோம். கோல்டு வந்து வேகமாக கீழே வந்தது. ரிவர்சல் ஆகும்போது வந்து இந்த லெவலை கட் பண்ணணும். கட் பண்ணாமல் வேகமாக கீழே வந்தது. ஒரு சின்ன தயக்கத்துக்கு அப்புறமா இன்னும் வேகமாக கீழே வந்தது. ஹையர் டைம் ஃப்ரேமில் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த லெவல் வரைக்கும் நடந்து முடிஞ்சிருச்சு. இந்த இடத்துல ஒரு சின்ன ரிவர்சல் இல்லை, இது இப்போ நடந்துகிட்டு இருக்குது. இப்போ இது 5 மினிட்ஸில் அதே மாதிரி நடந்துருக்குது, தெரியுது. நிஃப்டியில் சொன்னேன்னு நினைக்கிறேன் நான். நிஃப்டியில் இந்த மாதிரி வேகமாக விழுந்துக்கிட்டு இருக்கும்போது இந்த ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணாமல் ஒரே இடத்துல ஒரு 3-4 நாளாக நின்றுச்சு. அதுக்கப்புறமா இந்த மாதிரி வால்யூம் வந்தது. அதுக்கப்புறம் மேலே வந்து நிஃப்டின்னு நம்ம பேசணும். இந்த வீடியோலேயே பேசியிருக்கிறோம் நம்ம. கோல்டில், ஃபாரெக்ஸ் கோல்டில் 5 மினிட்ஸில் அதே பேட்டர்ன் இங்கே வந்து தெரியுது அவங்களுக்கு. கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது, கொஞ்சமாக. ஆனால் அதே பேட்டர்ன், அதே மாதிரி உள்ளுக்குள்ளார ஒரு ஸ்ட்ராங் பையிங் வந்து தெரியுதா? அதே மாதிரி நீங்கள் இங்கே ட்ரெண்டு வந்து பிரேக் ஆகி வரும்போது வால்யூமோட வந்திருக்கு, தெரியுதா? ரிப்பீட்டட் பேட்டர்ன். இங்கே வந்து தான் ரிஜெக்ட் ஆகணும், அங்கே தான் வரும். இங்கே வரணும்னா அங்கே வரணும், கண்டிப்பாக வரும். இது வர்றதுக்கு என்ன பண்ணணும்? ப்ரீவியஸ் லெவலை வந்து கட் பண்ணவே கூடாது. விழுந்தானா என்ன பண்ணுவோம்? ஹரிசாண்டல் லெவல் ஒன்று, ட்ரெண்டிங் லெவலு கட் பண்ணி வால்யூமு, இல்லைனா ஹரிசாண்டல் லெவலு கட் பண்ணி வால்யூம். யாரெல்லாம் இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னு தெரியல இந்த வீடியோ. இது ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் இது. இந்த மாதிரி விழும்போது கட் பண்ணி இப்படி வந்து மேலே வந்து போகணும். போனான்னா வந்து அடுத்தடுத்து வந்து போகிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. இதெல்லாமே வந்து பேட்டர்ன். இந்த பேட்டர்ன் எல்லாத்தையும் வந்து மனசில் அப்படியே பதிய வச்சுருங்க. இப்போ என்ன நடந்துட்டு கோல்டில்? திரும்ப அதே எக்ஸாம்பிள் பார்த்தீங்களா? பெரிய ஃபால் ஆகிடுச்சு கோல்டு. இப்படி போயிட்டு இருக்குது. இப்போது இந்த லெவலுக்கு மேலே போக முடியாமல் கொஞ்சமாக வந்து கீழே வர்ற மாதிரி வந்து மார்க்கெட் வந்து முடிச்சிருக்கிறாங்க. திரும்ப என்ன பண்ணியிருக்காங்க கோல்டு? எப்படி போயிருக்காங்க பார்த்தீங்களா? இதுலேயே வந்து எக்ஸாம்பிள் இருக்குது. புரியல அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து இங்கே சொல்கிறேன் பாருங்கள். கீபோர்டில் தேடுறேன். இது 1 ஹவர் 15 மினிட்ஸ் வச்சா தெரியுமா? ஓகே, 15 மினிட்ஸ். பெரிய ஃபால் ஆகிருக்குது. இந்த பெரிய ஃபால்லேருந்து அடுத்து வந்து 5 மினிட்ஸ்லேயே பார்ப்போம். இது ரொம்ப இதுவாக இருக்குது. பெரிய ஃபால் ஆகிருக்கு. இந்த பெரிய ஃபால்லேருந்து ஒரு இடத்துல நின்றுருக்கு மார்க்கெட்டு. பையிங் கேண்டில் வந்துருக்குது. அடுத்து வந்து ஹை பண்ணிட்டு மேலே போகுது. இந்த லெவல் வரைக்கும் எதிர்பார்த்தோம். இந்த லெவலுக்கு வராமல் அப்படியே நின்றுட்டு இருக்குது மார்க்கெட்டு. நாளைக்கு மார்க்கெட் ஆரம்பிச்சோன்னா இந்த மாதிரி பிரேக் ஆகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுலேயே வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள் இருக்குது. இதே கோல்டுலேயே இதே மாதிரி பேட்டர்ன் வந்து ஏற்கனவே வந்து நடந்துருக்கு. ஸோ இப்போ தான் காமிச்சேன் உங்களுக்கு. அதான் இப்போ இந்த மாதிரி ரிலேட் பண்ண கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இன்னும் ஸ்மார்ட்டாக வந்து ட்ரேட் பண்ணிடலாம். இப்போது பேங்க் நிஃப்டியில் வந்து இந்த விஷயம் நடந்தது. கடைசி மார்க்கெட் வந்து எப்படி நடந்திருந்தது? இப்படி வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது. கடைசியாக வால்யூம் வந்து பிரேக் ஆகி கண்ணாபின்னான்னு வந்து மேலே போயிருந்தது. ஆனால் ஒரே ஒரு மாறுதல் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த லெவலை கட் பண்ணல. இந்த லெவலை கட் பண்ணாமல் அப்படியே இங்கே நின்றுட்டு இருந்துட்டு இங்கேருந்து பிரேக் ஆகி இதே மாதிரி வால்யூம் ஜென்ரேட் பண்ணி தான் போச்சு. அப்போ இது ரெண்டுத்தையும் வந்து நீங்கள் வந்து ரிலேட் பண்ணிக்கணும். இதில் வந்து என்ன இருக்குது? கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வந்து வந்திருக்குது. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து இந்த மாதிரி லோ பண்ண முடியாமல் வரும்போது இந்த லெவலை கட் பண்ணி வால்யூம் ஜென்ரேட் ஆகி போயிருக்குது. சேம் பேட்டர்ன். ஸோ இதே தான் அங்கேயும் நடந்தது.
எக்ஸாக்ட் சிமிலரா வந்து நடந்துருக்கு. இப்போ மேலேருந்து கீழே வந்த மார்க்கெட்டு இந்த இடத்துல வந்து பையிங் வந்து நடக்க ஆரம்பிச்சிருக்குது. இந்த பையிங் வந்து இது வரைக்கும் போயிருக்கு. போயிட்டு இந்த இடத்துல நின்னுட்டு இருக்கு. கோல்டு வந்து இந்த மாரி வந்துட்டு ப்ரீவியஸ் லெவலுக்கு வர முடியாம போகும்போது, அடுத்து ஸ்டெப்ஸ்ல எப்படி போயிருக்குறான் தெரியுதா? இந்த லெவலையும் பிரேக் பண்ணி மேல போயிட்டான். எப்படி போனான்? பிரேக் பண்ணும்போது வால்யூம் எப்படி வந்திருக்குது பார்த்தீங்களா? இந்த இடத்துல வந்து எப்படி நின்னு இருக்கிறான் தெரியுதா? இந்த வால்யூமு, இந்த ஒரு அசட்டு துணிச்சல் வந்து இந்த இடத்துல இல்ல. என்ன பண்ணியிருக்காங்க? ப்ராஃபிட்ட புக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. பயந்துட்டாங்க. பயந்து பயங்கரமா புக் ஆகி கீழ வந்திருக்குது. ஆனா இது வந்து தொடரல. தொடராம என்ன பண்ணியிருக்கான்? மறுபடியும் வந்து மேல ட்ரை பண்ணியிருக்கான். மறுபடியும் போனா எங்க வரைக்கும் போகும்? இங்க வரைக்கும் போகணும். இந்த லோ பண்ணாத வரைக்கும் அவன் வந்து நீங்க அத கன்டின்யூ பண்ணணும்னு முடிவு நம்மளதெல்லாம் 24 ஹவர்ஸ் மார்க்கெட் கிடையாது. 24 ஹவர்ஸ் மார்க்கெட்டா இருந்ததுன்னா இன்னும் பயங்கரமா இருக்கும். சரியா? சரி ஓகே. நெறைய டிஸ்கஸ் பண்ணிட்டோம்னு நெனைக்கிறேன் நான். நெறைய எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் சொல்லிக் குடுத்துருக்கிறேன். நீங்க வந்து இதுக்கப்புறமா வந்து பயிற்சி தான். பயிற்சி பண்ணுனீங்கன்னா, கண்டிப்பா வந்து ஜெயிக்கலாம். நெறைய பாசிட்டிவான கமெண்ட் வந்து நான் வந்து படிக்கிறேன். இன்னும் நெறைய பேர போய் சேரணும்னு நான் வந்து எதிர்பார்க்குறேன். ஏன்னா, நெறைய விஷயங்கள வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்றோம். ஆனா, அ ரொம்ப குறைவான மக்கள தான் போய் வந்து சேருது. அதனால முடிஞ்ச வரைக்கும் நெறைய பேரு போய் சேர்ந்தது அப்டின்னா, கொஞ்சம் ஹேப்பியா தான் இருக்கும். நெறைய கஷ்டப்பட்டு 1 மணி நேரத்துக்கு மேல வந்து இத வந்து நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி கிட்டத்தட்ட 600 பதிவுகள் வரைக்கும் போட்டிருக்கிறோம். போய் சேரும்னு எனக்கும் நம்பிக்கை இருக்கு. 2 வருஷம் வந்து கிட்டத்தட்ட முடியறதுக்கு இன்னும் ஒரு 1 மாசம் நம்ம வீடியோஸ் வந்து பண்ணணும் அப்டின்னா, கிட்டத்தட்ட 2 வருஷமா இந்த விஷயத்த நம்ம தொடர்ந்து வந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். நெறைய மக்கள போய் சேர்ந்துருக்குது. நெறைய பேர் அதுக்கு வந்து நெறைய சேஞ்சஸ் வந்து ட்ரேடிங் கரியர்லயே நான் வந்து எக்கச்சக்கமா நான் நெறைய விஷயங்கள் 15 வருஷமா நான் பண்ண தப்பெல்லாம் நான் இப்ப தான் எனக்கு புரியுது அப்டின்லாம் நெறைய பேர் வந்து சொல்றீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நீங்க நெறையா வந்து பயிற்சி பண்ணுங்க. கண்டிப்பா வந்து ஜெயிக்கலாம். அதுல எந்த மாற்று கருத்துமே இல்ல. பயிற்சி பண்றதுக்கு வந்து சோம்பேறித்தனம் வந்து பட்டீங்க அப்டின்னா, இது வந்து திரும்ப திரும்ப அதாவது பயிற்சினா, அத நல்லா புரிஞ்சுகிட்டு பயிற்சி பண்ணும்போது வந்து உங்களுக்கு இதுக்கான பலன் வந்து கண்டிப்பா கிடைக்கும். இது வந்து ஒண்ணும் மேஜிக்லாம் ஒண்ணும் கிடையாது. ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் தான். கொஞ்சம் நல்ல கேப்பிட்டல வச்சுக்கிட்டு, இந்த விஷயத்த புரிஞ்சுகிட்டு நீங்க வந்து பண்ணும்போது வந்து அடுத்து வந்து சக்சஸ் வர்றதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்குது. அதனால எல்லாரும் வெற்றி பெற என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இவ்வளோ நேரம் நீங்க பொறுமையா இந்த பதிவ பார்த்துட்டு, நெறைய ரிப்ளைஸும் வந்து குடுக்குறீங்க. அதுக்கும் வந்து ரொம்ப சந்தோஷம். நெறைய பேர் லைக்கும் பண்றீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இருந்தாலும் நீங்க தொடர்ந்து வந்து பயிற்சி பண்ணுனீங்க அப்டின்னா, அத விட நான் ரொம்ப சந்தோஷம் அடைவேன். நன்றி. வணக்கம்.